இதில் வச்சுருந்தோமோ உடனே கண்டிப்பாக போனால் அதில் வச்சுருந்துருப்போனா நீங்கள் பாரிஸ்க்கு கிளம்பியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடயும் ஒரு சில சம்பவம் வந்து நடந்திருக்கும். அதோட ஓட்டமா சரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது எடுத்த உடனே அந்த டே, அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஒரு 5:30 அந்த மாதிரி டைமிங்லேயே நீங்கள் பாரிஸில் போய் லேண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் வா இதான் பாரிஸா, ஏர்போர்ட்டே இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க காய்ஸ், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. நீங்களும் என்னன்ற மாதிரி எடுத்து பார்க்குறீங்க. என் கூட தான் வரணும், ஒழுங்காக வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி வீட்டிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு அந்த மெசேஜை பார்த்து வச்சுருக்கீங்க. ஏன்னா நைட் நடந்த விஷயத்துலேருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல. அதனால் ஐயோ இவன் கூடயா சத்தியமாக ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து அனுப்புகிறீங்க. இப்போ மட்டும் அவளை இல்லை, உன்னை பாரிஸை சுற்றி பார்க்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அனுப்புகிறான். நீங்கள் இன்னும் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக இருப்போம்ல, அந்த மாதிரி இமோஜியை போட்டு விட்டு அவனுக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கீங்க. பைதவே இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் உங்களோட லுக் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி அடுத்த நாள்ன்றப்ப எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்களே, அந்த மாதிரி நீங்களும் வந்து மாற்றிருக்கீங்க. வெளியே பனி வேறு புரியுதா, அதனால் நீங்கள் ஓவர் கோட் அந்த மாதிரிலாம் போட்டு கவர் பண்ணிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அந்த பையன் இருப்பான்ல, அதாவது நேற்று கூட உங்ககிட்ட பேசியிருந்துருப்பான்ல, அவன் வரலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். சார் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. ஓ நீ பர்சனல் அசிஸ்டண்ட்டோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நீங்கள் 2 அடி தள்ளி போயிட்டு நீ போ, நான் வெயிட் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவர் வேணாம் 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். அதுவும் உங்களை ஒரு மாதிரி வேறு பார்க்குறான். நீங்கள் இவன் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வேணான்னு சொல்கிறேன்ல, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. இல்லைப்பா உனக்கு ஹெல்ப்புக்கு ஒன்றும் வேணாம், நீ போ, எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்புகிறீங்க. பார்த்தா அங்கே நம்ம உங்களை முறைச்சி பார்த்து நிற்கிறாரு. நீங்கள் இவன் எப்படி கரெக்டாக தப்பான டைம்லேயே வர்றான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. ஹாய் சார். ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஹாயே இவ்வளோ கடுப்பாக வருது, செத்தடி ஒயன் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வாஷ் கொடுத்துன்னு வச்சுருக்கீங்க. ஒழுங்காக அதை பொடி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேக்கை கொடுக்குறான். ஓய் நான் ஏன் பேக்கே தூக்குனதில்ல, இன்னும் உன் பேக்கெலாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பனிஷ்மெண்ட் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனோட ஏர்பாட்ஸ் அப்புறமா லேப்டாப்னு எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் என்ன எவ்வளோ வெயிட்டாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் காதுகிட்ட தான் சொல்கிறீங்க. நம்ம இப்போ நீ அசிஸ்டண்ட், வாயா போய் எல்லாம் பேசக்கூடாது, பேசுனா என்ன பண்ணுவேன், நேற்று பண்ணேன்ல அதை டபுள் மடங்காக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கு. ஆமாவே அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து சாக்கு குறை அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் இப்போ தான் ரியாலிட்டிக்கே வந்து வர்றீங்க. அவன்கிட்ட இருந்து 2 ஸ்டெப் வந்து தள்ளி போகிறீங்க. நம்ம உங்களை அப்படியே ஷோல்டரை பிடிச்சி நிப்பாட்டுறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம ஷூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோட்டு தென் உங்கள் ஸ்கார்ஃபுன்னு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி விட்றாரு. இது பண்ணாலும் சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை பேந்த முழிச்ச மாதிரியே பார்த்து வச்சுருக்கீங்க. நம்ம உங்கள் ஸ்கார்ஃபை தானே சரி பண்ணி வச்சுருந்துருப்பான், அதை அப்படியே பிடிச்சி உங்களை அவன் பக்கமாக இழுக்கிறான். நீங்கள் ஸ்டில் அவனை ஷாக்காக தான் பார்த்து வச்சுருக்கீங்க. நம்ம நான் திரும்ப சொல்கிறேன், அவன்கிட்ட ஏதாவது பேசுகிறவளை வச்சுருந்த சித்திருவ ஜாக்கிரதை அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் ஸ்டில் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க. நம்ம போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்களும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு அவன் பின்னாடியே வந்து போகிறீங்க. உங்களால் அத்தனை பொருளை தூக்க வர முடியல, உண்மையில கை வலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம அவன் ஏர்பாட்ஸு அவன் லேப்டாப் மட்டும் வாங்கிக்கிறான். பட் பேக் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ இது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம உங்களை முறைச்சிக்கிட்டே அந்த பேக்கையும் வந்து வாங்கிக்கிறான். இதையும் சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னன்னு பார்த்தா அது உங்களோட பேக்கு. நம்ம உன்னோடதை நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். கை வலிக்குதுப்பா, கை மட்டுமா உடம்பு ஃபுல்லாக வலிக்குது, அந்த சீட்டில் உட்காந்து தூங்கவே முடியல நைட்டு, அதனால் அங்கங்கே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீ இப்போ மட்டும் கொண்டு வா, அடுத்து நானே வச்சுக்கிறேன்
அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்மவே ஏன்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் அதான் சொன்னேன்ல அந்த சீட்டில் தூங்க வேற முடியலன்னு, பத்தாததுக்கு பக்கத்தில் இருக்கவன் கொருன்னு கொரட்டை வேற விடுறான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்மவே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் பேக்கையும் வந்து வாங்கிக்கிறாரு. தென் பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே முன்னாடி, அவங்கக்கிட்ட அவரோட பேக்ஸ் மட்டும்தான் தர்றாரு. உங்களோட பேக்கை ஸ்டில் அவர் தான் வச்சுருக்காரு. சார் இந்த பேக்கையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இதை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சும்மா சொல்லிடுறான். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்து வந்துட்டுருக்கீங்க. யாரோ வேக்காடு இந்த பக்கம் வந்து தொலை அப்படின்னு சும்மா சொல்கிறான். சாரிப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அது எக்ஸைட்டட் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஏதோ ஒரு அளவு ரெண்டுமே தானே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, அந்த காற்றடிக்கிற மாதிரி இல்லை வேறு எதுவும் சவுண்டு வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் தாத்தா ஊரில் இருக்கேன், என் வீட்டில் வந்து இல்லை. ஏன்னா கொஞ்சம் விசேஷம் வந்ததுனால வந்துட்டோம். இங்கே கிராமத்து சைடுன்றதுனால எங்கிட்டு பார்த்தாலும் மரம் காற்று அந்த மாதிரி தான் இருக்குது. வைப்பு நல்லா இருக்குது, பட் ரெக்கார்ட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி வீடியோ வந்து வர்றதில்ல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லோரும் உங்களோட காரில் வந்து ஏறுறீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டில், ஸோ கூட தான் வந்து உட்காரணும். அதனால் வந்து நம்ம கூட வந்து உட்காந்துக்கிறீங்க. தென் நம்ம கிட்ட உன் விஸ்திரிகள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் மாஸ்க்கு உங்கள் கேப்பெல்லாம் வந்து கழட்டுறீங்க. நம்ம உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் என்ன சிரிப்பு, என் நிலமை உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வந்து ஸ்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அங்கே வாயை பிறந்தது தான், உங்கள் ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் தான் அதை மூடவே செய்கிறீங்க. நம்ம போதும், கொசுலாம் ரொம்ப போகுது, க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் ஓகே வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வெளியே வந்து போகிறீங்க. வாவ் அப்படின்னு நீங்கள் வாயை வான வரை பிறந்துட்டீங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா 7 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சரி இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறான். சொல்லு அப்படின்னு நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு கேட்குறீங்களா? நம்ம உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அவன் பக்கமாக திருப்புறான். நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம நான் தனி ரூமில் இருப்பேன், நீ தனி ரூமில் இருப்ப, ஸோ சேஃபாக என்ன அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் எங்கேயோ பார்த்துட்டா சொல்கிறீங்க. நம்ம என்ன பாருடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ நம்ம வீயோட ஐஸை பார்க்குறீங்க. எதுவாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணலாம், ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம், என்ன கேட்காம யார் கூட வெளியே போகக்கூடாது, என் கூட மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் சரி அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, இப்போ என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவன் பக்கம் கூட நீ திரும்பக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறான். யார் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதான் எவனோ ஒருத்தன் உன்ட்ட சிங்கிளாக கமிட்டடான்னு 1008 கேள்வி கேட்டுட்ருக்கானே, அவன்கிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் நம்ம பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே பேசுனா என்ன பண்ணுவ அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்ருக்க மாட்டேன், அப்போ அதை சொன்னதை பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அப்பா என்ன சொன்னான் அப்படின்னு நீங்கள் அதே மறந்தாச்சு, அது ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸைட்டட் மூடில் இருக்கீங்களா, அதனால் இப்போ அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நீங்கள் என்னது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம என்னது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் என்ன சிரிக்கிற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே அவ்வளோவா இப்போ ஆள் இல்லை, பார்க்கிங் லாட்டில் வந்து இருக்கீங்க. நீங்கள் நம்ம கார் டோர் பின்னாடி இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் உங்களை காருக்குள்ளே வந்து தள்ளுறான். நீங்கள் செம்ம ஷாக்காக மறுபடியும் எந்திரிக்க போகிறீங்களா? இப்போ உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகுறான். நீங்கள் என்ன பண்ணுற, நம்ம பப்ளிக்கில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். லைக் பைட் பண்ணி கிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் நம்ம வீயோட லிப்ஸை வந்து கடிச்சு வச்சிடுறீங்க. நம்ம என்னடி பண்ணுற அப்படின்னு லிப்ஸை பார்க்குறான். ஆனால் காயெல்லாம் இல்லை. நல்ல வேலை, நாளைக்கு ஃபேஷன் ஷோ வேறு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இறங்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பட் நம்ம இப்போது உங்கள் கண்ணத்தை பிடிச்சி
சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்னடா திடீர்னு மாறுறீங்க அப்படின்ற மாதிரி. தென் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களுமே கிஸ் பேக்கில் வந்து பண்ண நம்ம கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஐஸை பார்த்து இப்போது நான் என்ன சொன்னேன் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் ஸ்டில் ஷாக்லேயே வந்திருக்கீங்க. நம்ம டைம் ஆச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் மேலேருந்து எந்திக்கிறான். நீங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி வந்து எந்திக்கிறீங்க. ஏன்னா லிட்ரலி ஹோல் வெயிட்டே உங்கள் மேலே பிடிச்சிருந்துருப்பானா, அதனால தான் இந்த ரியாக்ஷன். நீங்கள் ஒரு மாதிரி கேரான மாதிரியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நம்ம பின்னாடி நம்ம ஒரு ரூம் நம்பர் 107 அங்கே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவன்கிட்ட அந்த கார்டை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து போகிறீங்க. நம்ம உங்களை கிராஸ் பண்ணி போகிறப்ப என் ரூம் நம்பர் 121 அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறான். நீங்கள் போகிற அவனையே தான் வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. நம்ம திருப்பி உங்களை பார்த்து விங் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ப்ளஷிங்காகவே ஆகுது. நீங்கள் அப்படியே ப்ளஷிங்கோடய கீழே குனிஞ்சிக்கிறீங்க. நம்ம நீங்கள் ப்ளஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் திரும்பி போகிறான். அவனுக்கு அதில் ஒரு அல்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் ரூமுக்கும் வந்து போயிடுறீங்க. என் பெட்டில் படுத்து அப்பா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட அந்த பெட்லேயே வந்து உருண்டு வச்சுருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஆரம். நீங்கள் இவன் என்ன நேரத்தில் கூப்பிட்றான், இந்நேரத்தில் எந்திக்க மாட்டாங்களே எவனும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என் கால் அட்டனும் பண்ணுறீங்க. நம்ம ஆரம் உங்களை கழுவி ஊத்துறான். எடுத்த உடனே நீங்கள் ஏய் இருப்பா கொஞ்சமாக கேப்பிடு, எதுக்கு திட்டுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. போனோடனே கால் பண்ணுன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். நீங்கள் ஓ இதுக்கு தான் நீ இப்போ திச்சியா லூஸு, நாங்கள் இப்போ தான் ஹோட்டல் ரூமுக்குள்ளே வந்தோம், அது இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் என்னாச்சு? 4 மணிக்கெலாம் நீங்கள் போய் லேண்ட் ஆகிருப்பீங்களே. லேண்ட் ஆனது 4 மணிக்கு தான், ஆனால் நான் வெளியே வர 6 மணி ஆயிடுச்சு. ஏன் உங்கள் ஃபேன் கேர்ள்ஸை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஆரம் ஓ அதனாலயா, சரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். இப்போ தான் வந்தேன், டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. சரி ஷெட்யூல் எப்படின்னு தெரியுமா? தெரியாது. நீதான் அசிஸ்டண்ட்டாக வேறு போனேன்னாங்க, நான் சும்மா பேருக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. ஓ சரி அவனுக்கு 10 o'clock வந்து ஷெட்யூல் இருக்கும், பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோ ஓகே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. இப்போது இன்னொருத்தர் ஃபோனை வாங்கி உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், எவ்வளோ ஒருத்தவன்கிட்ட சிங்கிளாக காமிட்டான்னு கேட்டதுக்கு நீ சிங்கிள்னு சொன்னாமே உண்மையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். நீங்கள் ஜேகே நீ எப்படி யாரும் ஃபோனில் பறந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். நீங்கள் செம்ம காமெடி ஆனால் என்ன சிரிப்பு தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அங்கே நிறையா பேர் சிரிக்கிற சவுண்டு கேட்குது. எல்லாருமே ஒன்றாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சிங்கிள்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். நீங்கள் அப்படி தானே சொல்லணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க எதாவது வெளியே காட்டிக்க கூடாதுன்னு. ஆமாம், எப்படியே நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அந்த மண்ணாங்கட்டியை பற்றிலாம் பேசாத, நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சும்மா ஜின் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் சொன்னேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இது தைரியமாக எங்ககிட்டே சொல்கிற அப்படின்னு சும்மா ஜேகோப்போட வயசு. நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆஃப்டர் ஆல் நான் உங்களோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ் நீ தேவைப்படலாமல் பேசுகிற, வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கோரஸாக சொல்கிறானுங்க. நீங்கள் எல்லோரும் ஒரே சிங்கில் இருப்பீங்களோ அப்படின்னு சும்மா கேட்டு சிரிக்கிற நீ இங்கே வாடி உனக்கு இருக்குது, பரட்டா மண்டே பிச்சிடுறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் சுகா உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா இங்கே வா நல்லா சொல்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் சரி ஓகே நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கட் பண்ண போகிறீங்க. ஒரு நிமிஷம் தாத்தா பேசணுன்னாரு, கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு காதில் வச்சுட்டே இருக்கீங்க. நம்ம சுகா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போன பிடுங்கிட்டு போகிறான்னா, நீங்கள் ஷூகா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். நீங்கள் எதுக்கு பூனைக்குட்டி கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. பூனைக்குட்டியா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். கேட் பாய் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். கேட் பாய் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு இப்போ லைட்டாக ப்ளஷிங் வருது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறான். சுகா நீ கொரியாவில் சிரிக்கிறது எனக்கு இங்கே பாரிஸில் தெரியுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம சுகா நீ நல்லா தான் ஃப்ளோட் பண்ணுற, ஆனால் அது என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது
அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அப்படியா, அப்புறம் ஏன் பாஸ் 32 பல்லும் தெரியுது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நான் சுகா அடுத்து எதுவுமே சொல்லலை, தாத்தாட்ட கொடுக்குறேன் பேசு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து ஃபோனை தர்றான். தாத்தா ஒயனி அப்படின்னு சும்மா வந்து கத்துறாரு. நீங்கள் கிளவா காது கிளியுது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. சேவா போயிட்டியா, எப்படி இருக்க இடம், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. பொறுமை ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற, நல்லா இருக்குது, இப்போ தான் வந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உனக்கு அப்புறமா கூப்பிடவா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சும்மா வந்து சொல்லிவிட்டு கால் வந்து வச்சிடுறாரு. நீங்களும் சரின்னு சும்மா சொல்லிட்டு படுத்து தூங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே டைமிங்கில் இங்கே மறுபடியும் பாஸ் கிட்ட காமிச்சா, கிளவா எதுக்கு ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சும்மா சுகா கேட்குறாரு. என்ன நீ ஒயன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு நம்ம தாத்தா. அது இருக்கட்டும், உன்கிட்ட ஃபோனை கொடுத்தா நீ திருப்பி ஏன்ட்ட தானே கொடுக்கணும், நீ எதை கட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. தூங்கணும்னு சொன்னாடா அதனால தான் கட் பண்ணேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ஓஹோ அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு கேட்டுருக்கானா. அப்போ நம்ம ஸ்ரீ மாமா தாத்தா அப்படின்னு சும்மா வந்து வேகமாக ஓடி வர்றான். என்னடா என்னாச்சு அப்படின்னு சும்மா தாத்தா கேட்குறாரு. எங்கே மற்ற மாமாங்களை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா, அவங்க ஆல்ரெடி படியில் தான் இறங்கி வந்துட்டுருப்பாங்க. அவங்க என்னடா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதை பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் ஃபோனை வந்து காட்டுறான். என்னன்ற மாதிரி நம்ம பாய்ஸும் பார்க்குறாங்க. பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. எல்லோரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது எப்பட்றா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நம்ம ஆரம் எனக்கும் தெரிலடா. நம்ம தாத்தா என்னங்கடா எதுக்கு எல்லோரும் இப்படி இது பண்ணிட்டுருக்கீங்க, அது என்னது இங்கே கொடு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு ஷாக்கு ப்ளஸ் சந்தோஷம் ஹாப்பினஸ்ன்னு எல்லாமே வந்து வருது. இது என்னடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தான் கேட்குறாரு. நம்ம வயசில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் எதுவுமே சொல்லலை. ஓகே எல்லாருமே இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். என்ன வரைக்கும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4K ஸ்பெஷல் இல்லையா, புது எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறீங்க. இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வீடியோ போடணுன்னு ஒரு இதாக இருக்குது. சாரி ஃபார் தட். இந்த எஃப்எஃப் நம்ம முடிச்சுட்டு இன்னும் ஒரு 8 or 9 எபிசோடு தான் இருக்கும். இதில் எஃப்எஃப் வந்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் என் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ரெகுலராக வீடியோ போட்டு அந்த மாதிரி. அப்படி வீடியோ ரெகுலராக வரலைன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். என்றைக்கே ஒரு நாள் 2 நாள் வீடியோ வரலைன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். இதுலேருந்து வச்சுருந்தோமா அழிஞ்சு கண்டிப்பாலாம் இல்லை வச்சுருந்துருப்போம்னா நம்ம ஸ்ரீ வந்து பதட்டமாடி வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோனை காட்டியிருப்பான். நம்ம பாய்ஸ் அதை பார்த்துட்டு பதட்டமாயிருப்பாங்க. நம்ம கிராண்ட்பா ஹாப்பியாக இருப்பார். அதை விட்டோமா சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் வாங்க. இப்போது உங்ககிட்ட தான் வந்து காட்டுறோம். நீங்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கீங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல். என்ன அப்பாலேருந்து என்னவோ அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஓ ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு காதில் வைக்கிறீங்க. நம்ம மணி 9:30 ஆச்சு, இப்போ எந்திரிச்சு கிளம்பி தொலை, அப்போ தான் நீ 10 மணிக்கு வருவ அப்படின்னு வந்து சொல்கிறான். நீ அப்பா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எழுப்பி விட்றியா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதைத்தான் நீ அப்பாதே சொன்னேன், ஒழுங்கா கிளம்பு, இல்லை அவ்வளோதான் ஜாக்கிரதை அப்படின்னு வந்து சொல்கிறான். இன்னும் தூக்கம் வருது, அப்போ நீரு நான் கிளம்புறேன், நானும் வருவேன், அப்போ எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபேஷன் வந்து இருக்குது. நீங்கள் இப்போலாம் கவர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது அங்கனுக்குள்ளே. நீங்களும் கிளம்பி வந்து வீக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க. அப்போ அந்த பையன் இருப்பான்ல, அவன் வந்து உங்ககிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவான். இவனா, அப்புறம் இவன்ட்ட பேசுனா யார் வாங்கி கட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவனை விட்டு விலகியே தான் வந்து போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் கூட தான் வந்து இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. சரியா, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அவனும் ஸ்டில் ஃபோனை பார்க்கல, நீங்களும் வந்து ஆன்லைன் ஓப்பன் பண்ணி பார்க்கல. தென் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க பாய்ஸ், ஆனால் அவனுக்கு வந்து ரீச் ஆகிருந்திருக்காது. உங்களுக்கும் அதே நிலமை தான், உங்களையும் ரீச் பண்ண முடியாமல் தான் வந்து இருந்திருக்கும் பாய்ஸ்க்கு. ஸோ ஸ்டில் வந்து இன்டர்நெட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரில. அப்படி என்ன விஷயம்னா, நீங்கள் ப்ளஸ் ஆரம் அந்த ஸ்கூலில் வந்து கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அந்த வீடியோ தான் வைரலாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பாரிஸில் வந்து உங்களை காரில் தள்ளி கிஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த வீடியோவும் வைரலாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி காசிப்ஸ் போகுதுன்னா, நம்ம பிடிஎஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுவும் அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு காசிப் வந்து போகுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஆரம்பம் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கிஸ் பண்ணியிருந்திருப்பான், நம்ம வந்து உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பான்.
ஸோ இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த பொண்ணு தான் அந்த என்ன சொல்கிறது, தாத்தா கூட வெளியே வந்த பொண்ணு, அதாவது நீங்கள் ஹை லேபிள்ஸ் வந்து வெளியே வந்திருப்பீங்கள்ல அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ இருக்குது. யார் அந்த பொண்ணு? உங்கள் ஃபேஸ் வந்து 2 வீடியோலையுமே அவ்வளோவா தெரில. உங்களோட நல்ல நேரமோ என்னமோ அது அவ்வளோவா தெரியல. ஸோ இந்த விஷயம் வந்து காட்டுத்தீயாக பரவிருக்கு இன்டர்நெட்டில் ஒரு நாளில். அதுவும் ஒரு 2 மணி நேரத்துலன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இது பண்ணி அடுத்த செகண்டே வந்து நம்ம வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பேச்சு பொருளாக வந்து மாறிடுச்சு. ஸ்டில் வந்து உங்களுக்கு இது தெரில, நம்ம வீக்குமே இது வந்து தெரில. ஆனால் உங்கள் கூட வந்தவங்களுக்கு அது தெரியல. நீங்கள் தான் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அது நீங்கள் தான்றது. ஸோ அவங்களாம் அவங்க 2 பேரை வச்சு காசிப்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் எதுவுமே தெரியாமல் நம்ம கூடயே வந்து நின்றுட்டுருக்கீங்க. தென் நோட் பண்ணுறீங்க எல்லோரும் உங்களை பார்த்து ஏதோ பேசுகிறத. ஆனால் நீங்கள் வந்து அதை பெருசாக கண்டுக்கல. தென் அந்த ஈவெண்ட் நடக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து போகிறீங்க. நீங்கள் ஸ்டில் கூடயே தான் வந்திருக்கீங்க. லைக் அவன் பேக் ஸ்டேஜில் இருக்கான், நீங்களும் பேக் ஸ்டேஜில் தான் வந்திருக்கீங்க. நீங்கள் மாஸ்க்கெல்லாம் போட்டு தான் இருக்கீங்க. நம்ம வீட்டை நாங்கள் உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீ ஃபேஷன் ஒர்க் பண்ணுவேல, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் உங்கள் கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதாவது உங்கள் கூட வந்தவங்க இருப்பாங்களே, அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போது உங்களை பார்த்து காசி பேசுகிறாங்களா? நீங்கள் ஒருத்தவங்கிட்ட என்னாச்சு அப்போ அதிலேருந்து என்ன பார்க்குறீங்க, ஏதோ பேசுகிறீங்க, என்னென்னு டேரெக்டாக என்கிட்டவே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு சொல்லுது. என்னாச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பேசியிருப்பீங்களா? ஸோ அந்த பொண்ணு, நீ வீசார் கூட அஃபேரில் இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. அஃபேரா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. ஆமாம், வீசார் கூட அஃபேரில் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. என்ன வளர்ற அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நான் வளர்றேன்னா இதை பாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை வந்து காட்டுது. இதை யார் வீடியோ எடுத்தா அப்படின்னு சும்மா தான் நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அது வந்து அவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு சும்மா இன்னொரு பொண்ணு கேட்குது. ஏன்னா அதை பார்க்குறப்ப அவன் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கீங்க. இவங்க பெரிய இடம், இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரா என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குதுங்க. நீங்கள் அது வந்து அப்படின்னு சும்மா வந்து சொல்ல வர்றீங்க. புரியுது, நம்மலாம் ஏழைங்க, நம்ம இவங்ககிட்டலாம் பொறுத்து தான் போகணும்ல. ஆனால் இந்த விஷயம் வெளியே எப்படி கான்ட்ரவர்சி ஆக போதோ, நமக்கு தெரியும் இது நீ தான்னு. ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரில. நல்ல வேலை, உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சும்மா அந்த பொண்ணுங்க சொல்லுது. நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னொரு விஷயம், ஆரம்பை பற்றியும் காசிப் வந்து பரவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம் சாரை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அந்த வீடியோவும் காட்டுதுங்க. இது கன்ஃபார்ம் ஆரம் சார் தான். அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரில. பாவம், சின்ன பொண்ணாக வேறு இருக்குது. இவர் எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறார் பார்த்தியா? இவங்களுக்கு இதே வேலை தான் போல். இவர் என்னென்னா இந்த பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, அவர் என்னென்னா அந்த பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதா. நீங்கள் அடியே 2 பிள்ளையும் நான் தாண்டி அப்படின்னு மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. சரி ஒயன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா நீ பயப்படாத, தைரியமாக ஃபேஸ் பண்ணுன்னா இந்த விஷயத்தை இதோடு முடிச்சிரு, இதுக்கு மேலே இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சும்மா நீங்கள் வந்து மண்டையாட்டி வைக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னே தெரில. ஐயோ, இதுக்கு தான் தலைப்பால் அடிச்சுக்கிட்டேன். பப்ளிக்கில் வேணான்னு அசால்ட்டாக பண்ணிவிட்டு இப்போ அவனுங்க தான் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. ஏன்னா இவங்க ஐடால்ஸில் இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பரவிட்டே இருக்குது. நீங்கள் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கீங்களா? அந்த பையன் இருப்பான்ல, அதாவது உங்ககிட்ட பேசுகிற பையன், அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். ஓய் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றான். நீங்கள் என்னன்னு சொல்லி வந்து பார்க்குறீங்க. நான் கூட உன்னை சின்ன பொண்ணுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். ஏய் நடிக்காதம்மா, நீ எதுவும் சொல்லாமையா, நீ எதுவும் பண்ணாமையா நம்ம வந்து உங்ககிட்ட அவ்வளோ இதாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். மிஸ்டர், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பாக தான் புரிஞ்சுட்ருக்கேன். நீ நல்ல பொண்ணாக இருப்பியோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தானே தெரியுது நீ எப்படின்னு. சரி ஓகே, கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், எவ்வளோ தந்தார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். வேலையை பார்த்துட்டு போயிரு, தேவையில்லாமல் எனக்கு கடுப்பேற்றாத, இல்லை உன்னை சாவடிச்சிருவேன்
அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஓ மேடம், நீங்கள் பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இது பண்ணுவீங்களோ? நானும் பணம் தரேன், என்கிட்டயும் இது பண்ணுவியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் பொறுக்கி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் உட்காந்துக்கிறீங்க. இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து இதை கேட்கல. ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவன் போ எங்கே போயிருப்பாரு, ரூமில் தானே இருப்பேன், நைட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சும்மா தான் நினச்சிட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே வந்து உட்காந்துருக்கீங்க. இவன் என்ன இப்படி கேட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படிலாம் பேச்சு வாங்குகிறோம், அது என் புருஷன்றதை கூட வெளியே சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே உட்காந்துருக்கீங்களா? இப்போ தான் நம்ம வீயும் வந்து அப்படியே நடந்து வரான். அவன் வர்றப்ப நிறையா பேர் வந்து சவுண்டெல்லாம் கொடுக்குறாங்களா? நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. நம்ம வீ வந்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிச்சான். ஆனால் நீங்கள் மறுபடியும் தலையை வந்து கீழே குனிச்சிக்கிறீங்க. நம்ம வீ என்னாச்சு இவளுக்கு, ஏன் டிஸ்டர்ப்டாக இருக்கா, நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸ்டில் வந்து அவருக்கு தெரில இன்டர்நெட்டில் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம். தென் இவரும் ரேம்ப் வாக்கெலாம் முடிச்சுட்டு அங்கே மீட்டிங் அதெல்லாம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ப்ரெஸ் மீட்டிங்லாம் வச்சுருக்காங்க, அதில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போது சார் உங்களை பற்றின ஒரு வீடியோ வந்து பரவிருக்கே, அது உண்மையா? அதுவும் இன்றைக்கி பரவிருக்கே சார் அப்படின்னு சும்மா வந்து கேட்கலானுங்க. என்ன வீடியோ அப்படின்னு சும்மா வந்து நம்ம கேட்குறான். சார் அது உங்களுக்கு தெரியாதா? என்ன வீடியோங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா, இன்டர்நெட்டில் இருக்குது சார் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். தென் இவரும் இன்டர்நெட்டில் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த வீடியோ வந்து இருக்குது. தேவாண்டா வீடியோ எடுத்தது அப்படின்னு சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கானா. சொல்லுங்கள் சார், அது நீங்கள் தானே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நம்ம ஆமாம் நான் தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் இல்லீகல் அஃபேரில் இருக்கீங்களா இல்லை டேட் பண்ணிச்சிங்களா அப்படின்னு சும்மா இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. இருங்க உங்களுக்கு என்னோடய பர்சனல் லைஃப், அதுவும் என் பெட்ரூம் மேலே தான் கண்ணாக இருப்பீங்க போலையே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். சார் நீங்கள் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது எவ்வளோ பெரிய தப்பு, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அப்போது அந்த பொண்ணு யார் சார், அது உங்களுக்கு தெரியக்கூடாத விஷயம். ஸோ நீங்கள் அதை பற்றி கேட்காதீங்க, வேறு ஏதாவது இருந்தால் கேட்குறீங்களா, இல்லைன்னா நம்ம இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இதெல்லாம் நீங்களும் கேட்டு தான் இருக்கீங்க. அப்போவும் அவன் என் பொண்டாட்டின்னு அவன் சொல்லலைல, அதுதான் உங்களுக்கு இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ கூட என் பொண்டாட்டின்னு நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு சும்மா தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து போகிறப்பெல்லாம் அவங்கள தான் தேடுறான். நீங்கள் அந்த கொலீக்ஸ்லாம் வருவாங்கள்ல, அவங்க கூட போய் ஏறிக்கிறீங்க. அந்த பையன் வேறு அவங்கள ஒரு மாதிரி பார்த்த மாதிரியே வர்றான். இந்த டேஷ் வேறு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. தென் ஹோட்டல் ரூமுக்கு வந்து போகிறீங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக வந்து அழுகுறீங்க. அவனால் என் பொண்டாட்டின்னு இப்போ கூட சொல்ல முடியல. அவ்வளோதான் ஒயன், நீ கான்ட்ராக்ட் ஒய்ஃப் மட்டும்தான், அதனால தான் அவங்க ரிவீல் பண்ணல, அதுவும் ஆரம்பம் ரிவீல் பண்ணல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நீங்கள் ஒரு மாதிரி பெயின்லேயே உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு வந்து யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஸ்ரீ அப்படின்னு சும்மா அழுத மாதிரி சொல்கிறீங்க. ஒயன் என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்களும் நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. யார் அவன் அப்படின்னு சொல்லி நான் செம்ம கோவமாக கேட்குறான். அதை விட அது இங்கே ஒருத்தன், ஆனால் எல்லோரும் முன்னாடியும் அவனால் என்னோட பொண்டாட்டியும் கூட சொல்ல முடியல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏதாவது ரீசன் இருக்கும், நீ பாட்டுக்கு எதுவும் இது பண்ணிக்காத, நம்ம என்னன்னு கேட்போம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இல்லை, நான் அவங்களோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான்றது எனக்கு நல்லாவே ஊர்ஜனமாயிருச்சு. நான் இதை பற்றி எதுவும் அவங்கக்கிட்ட கேட்க போகிறதில்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. லூசுத்தனமாக பேசாத ஒயன், அவன் ஏன் அப்படி சொன்னான்றதுக்கு அவனோட ஓன் ரீசன்ஸ் இருக்கலாம்ல. இல்லை, அது வந்து நீங்கள் சொல்ல வர்றீங்க. அப்போது யாரோ கதவை தட்டுற சவுண்டு வந்து கேட்குது. இது வந்து ஒரு ஈவினிங் டைம், அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. பட் ஸ்டில் வந்து கதவு தட்டிகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஃபோனை அப்படியே கட்டில் வச்சுட்டு எந்திரிச்சு கதவை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒருத்தர் உங்களை தள்ளிட்டு உள்ளே வந்துட்டார். நீங்கள் யாருன்னு சும்மா வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து அந்த பையன், அதாவது உங்ககிட்ட பேசியிருப்பான்ல அந்த பையன். என்ன பண்ணிச்சு, நீ வெளியே போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அடங்குடி, நீ அப்படி தான்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணு, நான் உனக்கு ₹1,00,000 தரேன் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேவையில்லாமல் பேசுகிற, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, மொத்தம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் நான் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு தரேன்டி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். வாடி போடின்னு பேசுகிற வேலை வச்சுக்காத, வாயை கிழிச்சிருவேன்
அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏ எல்லாம் எனக்கு தெரியும், என்ன 2 லட்ச ரூபா ஓகேவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் மொத்தம் இங்கேருந்து போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி முட்டிக்கிட்டு வருது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தீங்க. இப்போ இவன் வேறு எப்படி பேசுகிறது உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், அந்த ஆரம் சார் கிஸ் பண்ணது. கிட்டத்தட்ட அதுவும் ஒன்றை மாதிரி தான் இருந்துச்சு. நீயா இருப்பியோ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் லூஸு மாதிரி உளராமல் இங்கேருந்து போறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. கன்ஃபார்ம் நீயாக தான் இருப்ப, ஏன்னா நீ தான் குண்டாவாக இருக்கே. அண்ணன் தம்பி அத்தனை பேரும் உன்னை போடாமல் இறந்துருப்பாங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவனுக்கு பலார் ஒன்று வைக்கிறீங்க. ஒழுங்கு அங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சும்மா பத்தினி வேஷம் போடாத, என்னையே அடிச்சிட்டல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் கையை விடு அப்படின்னு சும்மா வந்து உதறிக்கிட்டே இருக்கீங்களா. அப்போது அவன் பறந்து போய் விழுகிறான். என்னன்னு பார்த்தா அங்கே வீதா வந்து நிற்கிறாரு. என்ன தைரியம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரா. இவன் எந்திரிச்சு வந்து பார்க்குறான். சார் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற நீ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறான். பொண்டாட்டியா சார் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஆமாம், ஏன் பொண்டாட்டி, நீ சொன்னது சரிதான். ஆரம் கூட அவள் தான் இருந்தா, ஏன்னா ஆரமுக்கும் அவள் தான் பொண்டாட்டி, எங்கள் 7 பேருக்கும் அவள் பொண்டாட்டி, புரியுதா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கான். உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, பொண்டாட்டின்ட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் விடுங்க, அவன் சித்திர போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ சும்மாரு, என்ன தைரியம், கையை பிடிச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவன் கையவே உடச்சி விட்டுறான். தென் இவன் சார் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விடுங்க, உங்களோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் மேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் சொல்கிறீங்க வேணா விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒழுங்க இங்கேருந்து ஓடிடு, இல்லை என் கண்ணு முன்னாடி என்னோட பட்டை பணமாக தான் இருப்பேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவனும் அங்கேருந்து வந்து ஓடிடுறான். நம்ம இப்போ அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் டேரியஸோட நம்ம வீயை பார்த்த மாதிரியே நிற்கிறீங்க. நம்ம உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் டீயர்ஸை தொடச்சி விட்டு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. நீங்களும் வந்து நம்ம வீயை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க. இதில் வச்சுருந்தோமோ வந்து கண்டிப்பாலாம் அதில் வச்சுருந்துருப்பான்னா உங்களை பற்றின வீடியோஸ்லாம் வந்து வெளியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், நீங்கள் விஏ ஹக் பண்ணிவிட்டு வந்து அழுதுருப்பீங்க. அதில் விட்டோமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் விஏ ஹக் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே வந்திருக்கீங்க. நம்ம என்னாச்சு, அத்தான் நான் வந்துட்டேன்ல, விடு, ஏன் அழுகிற, விடுடி, ஏன்டி அழுகிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவன் ஃபேஸை பார்த்துட்டு நீ அவன் பொண்டாட்டி நான் சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஏன்டி லூஸ் மாதிரி கேட்குற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நான் அவன் பொண்டாட்டியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லை, என் பாட்டி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் வீயை முடச்சி பார்க்குறீங்க. அப்புறம் இப்படி கேட்டால் வேறு எப்படி சொல்கிறது. ஆமாம், நீ என் பொண்டாட்டி தான், இப்போ என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நான் உன் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, நீ எனக்காக இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வாயை முறியா, ஏதாவது அசிங்கமாக கேட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, இங்கே பொண்டாட்டின்ற அங்கே ப்ரெஸ் மீட்டில் ஏன் சொல்லலை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம உனக்கு இப்போ அதுதான் கோவமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஏன்னா என் பொண்டாட்டி கேபாப் ஐடல் ஆகணும்னு ஆசைப்பட்றான். கேபாப் ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ரூமர்ஸும் பரவக்கூடாது. அப்படி பரவுச்சுன்னா அவளால் அப்படி ஆக முடியாது. அதனால தான் ப்ரெஸ்ஸில் அப்படி சொல்லலை. சரி, இவன்ட்டு அப்படி சொன்னியே, இவன் வெளியே சொல்லிட்டா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவன் வெளியே சொன்னா தானே ஆல்ரெடி ஆளுங்க அவனை தட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த ரீசனுக்காக தான் நீ சொல்லலையா? ஆமாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் அவங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் வேறு என்னமோ நினச்சேன். என்ன நினச்சேன்? உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதனால தான் நீங்கள் என்ன ஒய்ஃபாக ஏற்றுக்கலையோன்னு நினச்சேன். ஆஃப்டர் ஆல் நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, சும்மா அந்த மையத்தையே சொல்லாத, அத்தான உண்மை.
நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வி நான் பண்ணது உனக்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில் பண்ண மாதிரியா இருக்குது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நம்ம வி உங்கள் ஃபோகட்டில் கிஸ் பண்ணிட்டு, நான் இது வரையும் ஜிசோவை கூட கிஸ் பண்ணது கிடையாது. உன்னை கிஸ் பண்ணேன், ஹக் பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் என்ன அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீ என் ஒய்ஃப், அவ்வளோதான். இடையில வேறு எந்த கருமாந்திரமும் இல்லை, எந்த கான்ட்ராக்டும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஆனால் கான்ட்ராக்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் பேந்த முழிச்சு நம்ம வியை பார்த்துட்ருக்கீங்க. பட் நம்ம வி உங்களை பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிஸ் பேக்கில் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம வி அப்படியே உங்களை வந்து தூக்குறான். நீங்கள் நம்ம வியோட ஹிப்பில் வந்து உங்கள் காலை ப்ளேஸ் பண்ண மாதிரி வந்து வச்சுக்கிறீங்க. தென் நம்ம வி உங்களை பயங்கரமாக வந்து இப்போ லிப் லாக் பண்ணுறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் முடியல. நீங்கள் நம்ம வியோட ஷோல்டரில் வந்து தட்டுறீங்க. நம்ம வி இப்போ தான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள் ஸ்டில் அதே பொசிஷனில் தான் இருக்கீங்க. தென் நம்ம வி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் மூச்சு முட்டுது மெதுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம வி சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே வந்து வீட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். அவன் அப்படியே உங்கள் மேலே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டில் உங்கள் காலை வந்து அவன் இடுப்பை சுற்றி தான் வந்து வச்சுருக்கீங்க. நம்ம வி இப்போ மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறான். பயங்கர வைல்டாக வந்து பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கிஸ் பேக்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அப்படியே நம்ம வி உங்களோட ட்ரெஸ் இருக்குல்ல, அதோட பட்டன்ஸ்லாம் வந்து கலட்டுறான். நீங்கள் அதில் எதுவுமே தெரியாமல் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. தென் உங்கள் நெக்கு, உங்கள் அப்பர் செஸ்ட்டு அப்படின்னு சும்மாலாம் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே நம்ம வியை டைட்டாக பிடிச்சிட்டு மூவ் பண்ணிச்சிருக்கீங்க. நம்ம வி ஒயன் அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றான். அவங்க அப்பா செஸ்ட்டில் கிஸ் பண்ணிட்டு, நான் ஃபர்தராக மூவ் பண்ணவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நம்ம வியை அவனை நிமிர்ந்து பார்க்குறான். என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. எனக்கு இது வேணும், ஆனால் உனக்கு வேணான்னா இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் கல்ப் பண்ணிவிட்டு எது வேணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. யூ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் நம்ம வி அப்படியே பயந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே உங்கள் பயமாக இருந்தால் வேணாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் ஃபோகட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். உங்களை அப்படியே டைட்டாக வர ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் நம்ம வியை ஹக் பண்ணிவிட்டு அவன் செஸ்ட்டில் வந்து தலையை வச்சு படுத்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி டேக் யூர் டைம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஆனால் ஜிசோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் ஏன் டவுட்டை நான் கிளியர் பண்ணணும்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி படு அப்படின்னு சொன்னாரி மறுபடியும் உங்களை வந்து அவன் செஸ்ட்டோடு சேர்த்து வச்சுக்கிறான். சொல்லுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி எனக்கு தெரிலன்னா என்ன அர்த்தம்? தெரிலன்னு தான் அர்த்தம். அவகிட்ட எனக்கு இந்த மாதிரிலாம் தோணலை, ஆனால் உன்கிட்ட தோணுது, இப்போ கூட தோணுது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அப்போது நீ என்னை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வி யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க மாட்டேன், இப்போ பேசாமல் படு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமாம் அப்படின்னு சும்மா எந்திக்கிறீங்க. இப்போ என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீ எப்படி கரெக்டாக இங்கே வந்த அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உன் தம்பி தான் ஃபோன் பண்ணான், ஏதோ பிரச்சனை மாமா, அங்கே எவ்வளோ இருக்கான், தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சும்மா வந்து ஃபோன் பண்ணான், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஓ ஆமாம்ல, லைனை கட் பண்ணாமே இருந்தேன், இப்போ கட் பண்ணா அப்படின்னு சும்மா ரெண்டு எடுத்து பார்க்குறீங்க. ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு, நம்ம ஸ்ரீ கட் பண்ணியிருப்பான் போல். அப்பாடா கட் ஆயிடுச்சு, இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இல்லைன்னா என்ன அப்படின்னு சும்மா அவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போய் வி பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்க. நம்ம வி உங்களை அப்படியே செஸ்ட்டோடு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறான். நீங்கள் உனக்கு பெயினா இல்லையா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. இல்லை
ப்ளஷராக இருக்குது, அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. நம்ம பார்த்தா இன்னும் ஏதாவது பண்ணிடுவோம், பேசாமல் பாடு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே கப்பிச்சு பொண்ணு வந்து படுத்துக்கிறீங்க. அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம பிடிஎஸ் கிட்ட காமிச்சோம்னா மற்ற 6 பாய்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து காலேஜில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஏடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா இருந்து பேசுகிறாங்களா. காலேஜில் போகிறவங்க வரவங்கன்னு இல்லாத அவங்கள பற்றியே காசி பேசுகிறாங்க. இவனுங்க வேறு அப்படின்னு சும்மா ஆரம் சொல்கிறாரு. ஏன்டா ஆரம் அறிவு இல்லை, எப்படியோட பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சும்மா சின்ன கேட்குறானா. ஏன் நீ அவகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணவே இல்லையாக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நாங்கள் பிஹேவ் பண்ணோம், ஆனால் அதை நம்ம வீட்டில் பண்ணோம், இந்த மாதிரி பப்ளிக்கில் பண்ணல. நம்ம ஆரம் அவன் எனக்கும் பொண்டாட்டி தான், நான் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை ஏன் உனக்கு கேட்க ரைட்ஸ் இல்லை. டேய் நான் உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லலை, கேர்ஃபுல்லாக இருந்துருக்கலாமேன்னு தான் சொல்கிறான் அப்படின்னு சும்மா சுகா சொல்கிறான். டேய் கேர்ஃபுல்லாக தான்டா இருந்தேன், ஆனால் அவகிட்ட இருக்கும்போது உலகமே மறக்கிற மாதிரி இருக்கடா. டு பி ஃப்ராங்க், நான் என் நிலைமையிலே இல்லை, என்னோடய ரைட் செல்ஃபில் இல்லை அவள் கூட இருக்கும்போது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எனக்கும் இந்த மாதிரி ஃபீலாக இருக்குடா. நான் அவள் கூட இருக்கும்போது பப்ளிக்காக வீட்லையா எதுவுமே தோணலை, ஜஸ்ட் ஹர், அந்த மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான். எனக்கும் அப்படி இருக்குதான் அப்படின்னு சும்மா ஜேகப் சொல்கிறான். இதுக்கெல்லாம் என்னடா பேர் அப்படின்னு சும்மா ஜென் கேட்குறாரு. நம்ம சுகா, நம்ம அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம சுகாவை பார்க்குறாங்க. எனக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக தோணுதுடா. ஜிசோக்கிட்ட எந்தெந்த ஃபீலிங்லாம் வரலையோ அந்த ஃபீலிங் எல்லாமே உயன்கிட்ட வருதுடா. டு பி ஃப்ராங்க், அவளை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கிக்கிறணும்னு தோணுது, யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எல்லா பாய்ஸும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜெமின், எனக்கும் அப்படி தான் இருக்குது. அவள் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் உடனே அது அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல தான் என் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஆமாண்டா, எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போது உண்மையாகவே அவளை நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சும்மா கேட்குறான். எல்லோரும் அமைதியாகவே இருக்காங்க. அப்போது நம்ம ஜிசோ வந்து அங்கேருந்து வர்றா. வந்துருச்சு எழுற அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான். எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிசோ. அவள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சும்மா இவங்கக்கிட்ட வந்து கத்துறாளா. கத்தாத, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சும்மா ஜின் கேட்குறான். தனியாக பேசணும், அப்படி போய் பேசு அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான். ஜிசோவுக்கு சரி வல்ப்பு, நான் உங்கள் கூட தனியாக பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. எல்லோரும் எழுந்திரிச்சு டெரஸ் வா அப்படின்னு சும்மா வந்து போயிடுறாங்க. ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்றது. இவளும் ட்ரெஸ்க்கெலாம் வந்து போகிறா. உடனே கத்த ஆரம்பிச்சிடா. அவங்க மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த கல்யாணமே தாத்தாக்காக தானே சொன்னீங்க, இப்போ என்னன்னா அவளுக்கு கிஸ் பண்ணி நிற்கிறீங்க, ஆரம்பிப்பா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நான் தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். என்னது இதெல்லாம், நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நம்ம ஆரம் எதுவுமே பேசாமல் நம்ம ஜிசோவை பார்த்த மாதிரியே நிற்கிறாரு. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. ஆமாம் நான் தான் கிஸ் பண்ணேன், என்ன இப்போ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நம்ம மற்ற பாய்ஸ் மட்டும் இல்லை, நாங்களும் தான் கிஸ் பண்ணியிருக்கோம், ஸோ வாட் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானுங்க. எப்படி உங்களால் இதை பண்ண முடிஞ்சிச்சு, நீங்கள் எனக்கு சீட்டிங் பண்ணியிருக்கீங்க, அதை இவ்வளோ தைரியமாக ஏன்ட்டே சொல்கிறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. இப்போ பாரு, எனக்கு தெரில சீட்டிங் பண்ணோமா என்னன்னு, முதல்ல உன்னை லவ் பண்ணமான்றதே தெரில, சாரி உன் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு சும்மா வந்துச்சுன்னு சொல்கிறான். எல்லோரும் ஆமாம் சாரி அப்படின்னு சும்மா வந்து சொல்லணுங்க. சாரினா என்ன அர்த்தம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இப்போ நம்ம ஜேகப், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இல்லை எங்களால் முடியாது, இதுக்கு மேலே இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது. டு பி ஃப்ராங்க், உன் மேலே எந்த தாட்ஸும் வரல, இதுவரையும் வரல. ஆனால் என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. என் மேலே எல்லா ஃபீலிங்ஸும் வருது, எல்லாமே வருது. லைக் வி வாண்ட் ஃபக் ஹர், அந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் அவன் மேலே தான் வருது. உன்னை டச் பண்ணணும்னு கூட இது வரைக்கும் தோணலை அப்படின்னு சும்மா ஜிமன் சொல்கிறான். நம்ம ஜிசோவுக்கு இப்போ அழுகையாக வருது. ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்க, நான் உங்களை தானே நம்பியிருந்தேன், எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியல உங்களுக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீ எங்களை எதுக்காக லவ் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வாண்ட் டு பி ஃபேமஸ், உங்கள் அப்பானோட பிஸ்னஸ் இருக்கணும், அதுக்காக தானே நீ எங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம சுகா. அது ஸ்டார்டிங்கில், அதுக்கடுத்து நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ, நீ எங்களை உண்மையாக லவ் பண்ணது உண்மைனா நீ எங்ககிட்ட எல்லா விஷயத்துலையும் ஃப்ராங்காக இருந்திருக்கணும். நீ இதுக்கு முன்னாடி 3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, அதை
எங்களுக்காக பிரேக்கப்பும் பண்ணிட்டு வந்திருக்க. அதை நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீ சொல்லலை. ஆனால் எங்ககிட்ட என்ன சொன்ன? நாங்கள் தான் உங்களோட ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு எங்ககிட்டே போய் சொல்கிறேன். உண்மையை லவ் பண்ணியிருந்தா நீ போய் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். உங்களுக்கு அது பிடிக்காம என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு. நீ உண்மையை லவ் பண்ணியிருந்தா உண்மையை சொல்லியிருந்துருக்கணும். எங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ உண்மையை தான் சொல்லியிருந்துருக்கணும். நீ அப்படி உண்மையை சொல்லியிருந்தா கூட லவ் வந்திருக்குமோ என்னமோ. ஆனால் லவ் வரல ஜிசோ. இத்தனை நாள் உன் கூட நாங்களும் ஃபேமஸ்க்காக தான் இருந்தோம், ஒத்துக்கிறோம். ஏன்னா ஸ்கூலில் நீ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த, அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஸோ என் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எங்களால் நடிக்க முடியாது. எங்களுக்கு என் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். தென் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, சாரி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. உப்பா, நான் இன்னொரு இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நம்ம சின்ன புரிஞ்சுக்கோ ஜிசோ, எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னொருத்தைக்கு சொந்தமானவங்க. எங்கள் உடம்பும் சரி மனசும் சரி அவளுக்கு தான் சொந்தம். சாரி அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வந்து போயிடுறானுங்க. இங்கே நம்ம ஜிசோ அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ரோஸியையும் நம்ம ஸ்ரீயையும் காட்டினா, டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான் நம்ம ரோசி. எனக்கும் தெரில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானுங்க. ஏன்னா அவங்க பேசுனதை பிடிஎஸ் வந்து ஜிசோ கிட்டே பேசியிருப்பாங்கள்ல, இதெல்லாம் அவங்க ஒட்டு கேட்டு தான் இருந்திருப்பாங்க. உண்மையிலே நான் கேட்டதான் நீயும் கேட்டியா அப்படின்னு சும்மா வந்து ஸ்ரீ கேட்குறான். ஆமாண்டா உண்மையிலே நானும் அதை தான் கேட்டேன் அப்படின்னு சும்மா ரோசியும் சொல்கிறா. ஐயோ அவள் வேறு உட்காந்து அழுகிறாளே, பார்க்க வேறு பாவமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான் நம்ம ஸ்ரீ. என்ன கரிசனமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான் நம்ம ரோசி. இல்லை பட் இருந்தாலும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இரு நீ கீழே போ, நான் அந்த பிள்ளையை கொஞ்சம் கலாச்சிட்டு வரேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். டேய் ஆல்ரெடி ஃபீலிங்கில் இருக்காடா, நீ போ ரோசி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நம்ம ரோசியும் சரின்னு சும்மா சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறா. நம்ம ஸ்ரீ அப்படியே நம்ம ஜிசோ பக்கத்தில் வந்து நடந்து போகிறான். நம்ம ஜிசோ நிமிந்து யாருன்னு பார்க்குறான்னா, பார்த்தா நம்ம ஸ்ரீ. என்ன எல்லாத்தையும் கேட்டியா, என்னை இப்போ கலாய்க்கிறதுக்காக வந்திருக்க கரெக்டா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. அப்படிலாம் நான் பண்ணால் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இங்கேருந்து போறியா அப்படின்னு சும்மா ஜிசோ கோவமாக கேட்குறாளா. இரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் கர்ச்சிப்பையும் வச்சுட்டு ப்ளஸ் ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது அதையும் வந்து அவனுக்குள்ளே வைக்கிறான். நல்லா அழுது முடிச்சுட்டு இந்த கர்ச்சிப்பால் கண்ணை தொடச்சிக்கோ, தென் தண்ணியை குடிச்சிட்டு கீழே வா, ஓகே பாய் அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு போகிறான். நம்ம ஜிசோ போகிற அவனையே தான் வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஈவினிங் டயத்தில் இங்கே நம்ம அச்சுமா. ஐயோ கருமம் இப்படியே பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி இருந்த மாஸ்டரை எப்படி மாற்றி வச்சுருக்கு ஒய்யன் அப்படின்னு சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களா. நம்ம தாத்தா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. அவங்க வீடியோ தான் பார்க்குறாங்கன்றது நம்ம தாத்தாக்கு நல்லாவே தெரியுது. ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. நம்ம அஜுமா மட்டும் ஒன்றும் இல்லை மாஸ்டர், அந்த ரூமர்ஸை தான் பார்த்துட்ருந்தோம், நம்ம பாய்ஸாக இதுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. எனக்கும் அதே டவுட்டு தான், ஆனால் உண்மையிலே அவங்க தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம தாத்தா. ஆமாம் மாஸ்டர், நம்ம ஒய்யன் மேம் தான் அவங்க மாற்றி வச்சிட்டாங்க, நீங்கள் நினச்சது கூடிய சீக்கிரம் நடந்துடும் போல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், என் பேர குழந்தைங்களாம் ஆழ்ந்த வேலை இருக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ஆனால் மாஸ்டர் ஹை லேபிள்ஸில் என்ன சொல்லலான் இருக்கீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரில, பாஸ்கிட்ட பேசினா தான் முடிவெடுக்க முடியும். அவனுங்க வேறு காலேஜ் போயிட்டானுங்க, வந்ததுக்கப்புறம் தான் பேசணும். ஒய்யன் வேறு கேபாப் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கா, கேபாப் ஐடல் ஆகணுன்னு வேறு சொல்கிறா. என்ன பண்ணன்னு தெரில, அவனுங்க வந்தால் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம பாய்ஸ் வர சவுண்டு கேட்குது. மாஸ்டர் சின்ன மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சும்மா அஜுமா சொல்கிறாங்க. சரி அஜுமா நீங்கள் போய் வேலையை பாருங்கள், இவனுங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சும்மா நம்ம தாத்தா வந்து சொல்கிறாரு. இவங்களும் சரிஞ்ச மாதிரி அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் மேலே அவங்க ரூமுக்கு போக போகிறாங்களா. பாய்ஸ் அப்படின்னு சும்மா தாத்தா கூப்பிட்றாரு. என்னாச்சு தாத்தா அப்படின்னு சும்மா ஜேக்கப் கேட்குறான். யார் இங்கே வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அவங்களும் எல்லோரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துக்கிறானுங்க. என்னாச்சு தாத்தா, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பி கேட்குறாரு. இல்லை அந்த ரூமர்ஸ் பற்றி என்ன முடிவெடுத்திருக்கீங்க, என்ன முடிவெடுத்திருக்கானா புரியல அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். இல்லைடா ஹை லேபிள்ஸில் என்ன சொல்ல போகிறீங்க, ரிவீல் பண்ண போகிறீங்களா இல்லை அது சும்மானு இது பண்ண போகிறீங்களா
அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. ஹை லேபிள்ஸில் மறைக்க முடியாது, ஹை லேபிள்ஸை ரிவீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சும்மா ஜின் சொல்கிறாரு. சரி, ஒயனோட ட்ரீம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு நம்ம தாத்தா. நம்ம மற்ற பாய்ஸ், தெரில தாத்தா, நாங்களும் பேசுகிறோம், நீயும் பேசிப்பாரு. அவளுக்கு கேபாப் ஐடல் ஆகணுன்றது ஆசை, ஸோ பேசு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ரிவீல் பண்ண போகிறீங்களா? ஆமாம், ஆனால் பப்ளிக்கில் இல்லை, ஹை லெவல்ஸில் மட்டும் ரிவீல் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம ஆரம். சரி, ஓகே, உங்கள் இஷ்டம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறார் நம்ம தாத்தா. தாத்தா, கொஞ்சம் ஃபேவராகவே பண்ணு, ஏன்னா நாங்கள் பேசினாலும் ஒத்துக்கு வரா என்னன்னு சொல்லி தெரில, ஆனால் நீ பேசினா ஒத்துக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீ ஷேர் ஹோல்டர். ஓகே, அது அவளோட ட்ரீம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். சரிடா, நான் பேசுகிறேன், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. எல்லோரும் சரின்னு சும்மா கொஞ்சம் மண்டையாச்சானுங்க. ஸ்டில் வந்து சுகமாகவே இருக்காங்களா? எதுக்கு இப்போ மூஞ்சி தொங்க போடுறீங்க அப்படின்னு சும்மா தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இது நடந்துருச்சு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கணும், பப்ளிக்கில் நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டோம், அதனால தான் இன்றைக்கி அவளோட ட்ரீம் வந்து பாதிக்குது, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. டேய், இதில் என்னென்னா என்ன, நம்மளே ஓன் கம்பெனி ஆரம்பித்து அவளை அதில் ட்ரெயினி ஆக்குவோம், அவ்வளோதானே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. எல்லோரும் நம்ம தாத்தாவை பற்றி சிரிக்கிறாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் ஃபேவர் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. எல்லோரும் சரின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜாக்சன் கிட்டே காமிச்சோம்னா அவன் வீடை போட்டு உடச்சிட்ருக்கான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, ஓகே எனக்கு தான் சொந்தம், அவனுங்க எப்படி தொடலாம், நான் விட மாட்டேன், ஓகே நான் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணிச்சான். ஹலோ அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. டாடி, ஹை லேபிள்ஸில் நான் ஆடிஷன் பண்ணணும், உடனே எனக்கு ஆடிஷன் ஃபார்ம் அனுப்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். டேய், நான் கேட்டதுக்கு நீ பண்ண மாட்டேன்னு சொன்னால் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, இப்போ உடனே எனக்கு அனுப்பு. என்னாச்சுடா, எதுக்கு இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, நான் செலக்ட் ஆகியே ஆகணும் ஹை லேபிள்ஸில், நீ தான் அதுக்கான வழியை பார்க்கணும், நான் ஆடிஷன் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். சரி, நீ ஆடிஷன் மட்டும் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து அவர் சொல்கிறாரு. இவனும் சரின்னு சும்மா அந்த ஃபோனை வைக்கிறான். ஸ்டில் வந்து அவனுக்கு கோவம் தனியவே இல்லையா, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்கான். அப்போது சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா ஒரு சவுண்டு. இவன் யாருன்னு சும்மா திரும்பி பார்க்குறான்னா பார்த்தா அங்கே ரோசி. ஐயோ சீனியர், ரத்தம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவள் வேகமாக வந்து அவள் கர்ச்சிப்லாம் வச்சு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்காளா. அவன் அப்படியே கையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். இல்லை சீனியர், ஸ்ரீ உங்கள் நோட்டை கொடுத்து விட்டான், அவனால் வர முடியல, அதனால தான் நான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கொடுக்குறா. ஓ, அதை வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா நம்ம ரோசியை தங்க வச்சுட்டு நம்ம ஜாக்சனோட கையை மறுபடியும் வந்து பிடிக்கிறா. என்ன பண்ணுற, கையை விடு அப்படின்னு சொல்லி உதற போகிறானா. அவள் அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் சீனியர் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவள் எப்போவுமே இந்த மெடிக்கல் கிட்லாம் வச்சுருப்பா போல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், அதை எடுத்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணி விட்றா. என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா ஜாக்சன் கேட்குறா. சீனியர், நீங்கள் எதுக்கோ கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் உங்களை நீங்களே வருத்திக்கிற அளவுக்கு ஏன் கோவம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. உனக்கு தேவையில்லாதது, இங்கேருந்து போறியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நம்ம ரோசி அவங்கள பார்த்துக்கிட்டே, எனக்கு தேவை இருக்குது சீனியர், ஏன்னா நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா விட்டுட்டு போக மாட்டேன், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. ஃப்ரெண்டுன்ற வார்த்தை கேட்டவுடனே நம்ம ஜாக்சனுக்கும் அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியல. அவள் அப்படியே ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டு அங்கே இருக்க திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறா. தென் மெய்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாளா. நம்ம ஜாக்சன் வந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஐ மீன் எதுவுமே சொல்லலை, அப்போஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வேறு கிச்சனுக்குள்ளே வந்து போகிறா. நம்ம ஜாக்சன் பார்க்குறான் என்ன பண்ணுறா அப்படின்னு மாதிரி. அவள் அங்கே போயிட்டு பால் ப்ளஸ் ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வர்றா. எனக்கு சமைக்க தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான், உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கு, நீங்கள் எனர்ஜி எடுத்து தான் ஆகணும், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. போறியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான் அவன். சரி சீனியர், நான் போகிறேன், ஆனால் இதை சாப்பிட்ருங்க ப்ளீஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ரோசி அங்கேருந்து வந்து போகிறா. நம்ம ஜாக்சன் பார்க்குறான், இவ்வளோ இதுக்கு இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு மாதிரி, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அந்த பாலை வந்து எடுத்து குடிக்கிறான். தென் நம்ம ரோசி இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் அங்கேருந்து வந்து போகிறா. ஓகே எல்லாருமே இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் நான் அதுவே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், பாய். இப்போது எடுத்த உடனே உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் காரில் வந்து போயிட்டுருக்கீங்க, நம்ம வீ வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே போகிறோம், அதுவும் இந்த நைட்டில்
அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா இப்போ நைட் வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி டைமிங் சொல்கிறேன் அப்படின்றமா சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கான். ஒரு இடத்துல காரையும் வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் என்னன்ற மாதிரி வந்து பார்க்குறீங்க. வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் வெளியே வந்து வர்றீங்க. இன்னொரு இடத்த பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அது என்னன்னா ஈஃபில் டவர் தான். வா, ஈஃபில் டவர் அப்படின்றமா வந்து சொல்கிறீங்க. ஆமாவி பின்னாடியே வந்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு, நான் பகலில் அவங்க கூட இங்கே வர முடியுமான்னு தெரில, அதனால தான் நைட்டில் கூப்பிட்டு வந்திருக்கேன், சாரி அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செம்மையாக இருக்குது நைட் வியூ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என் திரும்பி நம்ம வியை பார்க்குறீங்க. அவன் மாஸ்க்கு கேப்பு அதெல்லாம் போட்டு தான் இருக்கான். நீங்கள் வந்து மாஸ்க்கு கேப்லாம் போடல நைட் டைம்ன்றதுனால. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நைட் டைமாக இருந்தாலும் நம்ப முடியாது, இப்போதைக்கு நீ ரிவீல் ஆக வேணாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு கேப்பு மாஸ்க் எல்லாம் போட்டு வர்றான். நீங்கள் அவனை பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க. ஓகே, கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் சரின்னு சும்மா வந்து மண்டையாடுறீங்க. தென் அங்கெல்லாம் சுற்றியே வந்து பார்க்குறீங்க. வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்ருக்கீங்க. தென் ஸ்ரீக்கு வீடியோ கால்லாம் போட்டு காட்டிகிட்ருக்கீங்க. அவனும் உங்கள் கூட ஹாப்பியாக தான் வந்து பேசிகிட்ருக்கான். நீங்கள் கேட்குறீங்க, அங்கே என்னடா ஆச்சு, வீடியோ வேறு வந்துருச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அதுவா, ஒரு சில பிரச்சனை போயிட்டுருக்கு, பேங்க் பீடிட்டு நாளைக்கு தான் பேசணும். அவர் வேறு காலங்காத்திலே ஃபோன் பண்ணி கத்திச்சிருந்தார், என்னன்னு தெரில, மாமாங்க நாளைக்கு தான் பேசணுன்னு இருக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லூஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க பார்த்துக்குவாங்க, நீ அங்கே என்ஜாய் பண்ணு, ஓகே, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹாப்பியாக இரு என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் சரிங்க பெரிய மனுஷா, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவனும் சரின்னு சும்மா சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். நீங்கள் அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க, என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த டைமில் உனக்கு யார் வருவா? இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இடம்லாம் 24 ஹவர்ஸும் பீப்புளாக தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம நான் தான் ஒரு 4 மணி நேரத்துக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கேன், யாரையும் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஓ, இதெல்லாம் நீ பண்ணியா? ஆமாம், எப்போ பண்ண அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நீ நான் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தால, அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டோடனே உங்களுக்கு ப்ளஷ் ஆயிடுச்சா? நீங்கள் அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிறீங்க. நம்ம உங்கள் ஷோல்டர் வச்சுட்டு, என்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறான். என்னாச்சு, ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஓகே, இங்கே இன்னும் ஒரு 3 days தான் இருப்போம், உனக்கு வேறு எங்கெங்கே போகணும் அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள், எனக்கு அந்த பாரிஸை பற்றி ஒன்றுமே தெரியாதே, எனக்கு தெரிஞ்சதே இந்த ஈஃபில் டவர் தான், அங்கேயே வந்துட்டோம், ஸோ உனக்கு தான் தெரியல, நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம நான் கூப்பிட்டு போனால் நைட்டில் மட்டும்தான் வர முடியும், அரே ஓகே வித் தட் அப்படின்னு சும்மா கேட்குறான். பரவாயில்ல, இல்லை நீ மட்டும் வேணா தனியாக, நான் தனியாக போகிறதுக்கு எதுக்கு நான் உன் கூட வரணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஒரு வேகத்தில் கேட்டீங்க, இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச யாராவது என் கூட இருக்கணும்ல அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் உங்கள் வீயை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பிக்கிறீங்க. இன்னும் ஏன் இப்படி உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. நம்ம அப்போது நீ பாரிஸ்க்கு வந்தது என் கூட சேர்ந்து சுற்றி பார்க்கணுன்றதுக்காக தான் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்மவே உங்களை ஆச்சரியமாக பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து சும்மா ஃபன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இப்போ அவன் சிரிக்கிறான். நீங்கள் பாத்தி என்னடி ஒயன் பண்ணி வச்சுருக்க, மொத்தம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. ஆனால் அந்த கால் ஒரு மாதிரி மரத்து போயிடும் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்களே, உங்களுக்கு திடீர்னு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் லெஃப்ட் சைட் லெக்கை வந்து உங்களால் ஃபீல் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே கீழே விழுக்க போகிறீங்களா? நம்ம தான் வந்து உங்களுக்கு லெஃப்டில் உட்காந்துருப்பான். அவன் அப்படியே உங்களை தாங்கி பிடிக்கிறான். நீங்கள் நம்ம வீயோட மடியிலே வந்து விழுந்துடுறீங்க. நம்ம எலியாச்சு அரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் நீங்கள் கீழே குனிஞ்சு அவன் கையை பார்க்குறீங்க. என்னன்னா அவன் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணியிருப்பான்ல, அதில் ஒரு ஹேண்டு வந்து உங்கள் ரைட் செஸ்டில் இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு ஹேண்டு வந்து உங்கள் தைஸில் இருக்குது. நீங்கள் அதை ரெண்டையும் பார்த்துட்டு கல் பண்ணிட்டு இப்போ நம்ம வீயை பார்க்குறீங்க. நம்ம வீயை என்னத்தை பார்க்குறா அப்படின்ற மாதிரி கீழே பார்த்துருப்பான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது.
அவனும் ஒரு மாதிரி உங்களை கல்ப் பண்ணிட்டே வந்து பார்க்குறான். 2 பேரும் ப்ரீத் வாங்கின மாதிரியே ஒருத்தர் வந்து பார்த்து வச்சுக்கிங்க. அப்போது நம்ம வி உங்கள் லிப்ஸில் வந்து லைட்டாக பெக் பண்ணுறான். ஸ்டில் நீங்கள் 2 பேரும் மாஸ்க் வந்து போச்சுக்கிங்க. நீங்கள் அதை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறீங்க. அவன் பெக் பண்ணிட்டு எடுக்கிறான். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஏமா உங்கள் மாஸ்க்கை வந்து கலைச்சிங்க. நம்ம வி பார்க்குறான் என்னென்னு. நீங்கள் அவன் மாஸ்க்கே வந்து கலட்டிட்டு அவனுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இது அவனுக்கு ஆச்சரியம். ஏன்னா நீங்களாம் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற கிஸ்ஸில் இதுதான் அவனுக்கு ஷாக்கு. அவனும் கண்ணெல்லாம் மூடி ஃபீல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் கிஸ் பண்ணிட்டே இருக்கப்ப உங்களுக்கு திடீர்னு ஜிசாவோட ஞாபகம் வந்து வந்துடுதா. நீங்கள் அப்படியே கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிடுறீங்க. நம்மவே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எந்திக்கிறீங்க. நம்மவே அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்மவே என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் வந்து பார்க்குறீங்க. இப்போ சொல்லு என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு விலகுன அப்படின்னு சொல்லி கேட்குறான். வடபட் ஜூஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன்கிட்ட வந்து அதுக்கு பதில் வந்து இல்லை. அவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான். நீங்கள் அவரை பார்த்து பிட்டராக ஸ்மெல் பண்ணிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. நம்மவே மறுபடியும் அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் என்னன்ற மாதிரி வந்து இப்போ பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஜிசோ கிட்ட அது மாதிரிலாம் தோணலை, உன்கிட்ட தோணுது. நான் என் ஃபீலிங்ஸை எப்படி உனக்கு புரிய வைக்கன்னு தெரில. ஆனால் நீ ஒய்ஃபுன்றது நல்லாவே என் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியாமே பார்த்து வச்சுக்கிங்க. நான் பஞ்சது தப்பா அப்படின்னு சும்மா கேட்குறான். அது வந்து இரு நான் பேசிடுறேன். நான் ஜிசோ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் தான். ஆனால் அவன் மேலே லவ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, இல்லைன்னு தான் சொல்லுவேன் மோஸ்ட்லி. ஆனால் உன் கூட இருக்கும்போது எனக்கு புதுசாக இருக்குது, படப்படன்னு இருக்குது, எக்ஸ்ட்ரீமான விஷயம்லாம் தோணுது. இதுக்கு பேர் லவ்வாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஆள் வாயை வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. நம்மவே அப்படியே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி விட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் போகலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்மவே நான் சொன்னதை நீ பதில் சொல்லாமல் போகிற அப்படின்னு சும்மா சொல்கிறான். என்ன சொன்னேன் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அப்போ நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையா? கேட்டேன்னா எனக்கு தெரில என்ன சொல்லணுன்னு. நீயே தெளிவாக சொல்லலை. நீ முதல் தெளிவாகு, அப்புறமா பார்ப்போம், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறீங்க. இந்த பக்கம் திரும்பி நடக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் தான் அப்படியே 32 படம் தெரியுது. நம்ம வீயும் அதை வந்து லைட்டாக நோட் பண்ணியிருந்திருப்பான். அவனுக்கும் ஒரே ப்ளஷிங் தான். அவனும் உங்கள் கூட வந்து நடந்து வந்துட்டுருக்கான். என் ஹோட்டல் ரூமுக்கு வந்து போகிறீங்க. நம்ம என் கூட வந்து தூங்கு அப்படின்னு சும்மா சொல்கிறான். யாராவது பார்த்துட்டாங்கன்னா பார்த்துக்கலாம், என் கூட அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் நோ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் தெரில, ஆனால் வேணாம், எனக்கு ஆக்கூடாக இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஆக்கூடாக இருக்கா? எதுக்கு அப்படின்னு சும்மா கேட்குறான். எதுக்கோ, நீ போய் தனியாக தூங்கு, நான் என் ரூமில் தூங்குறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. வாடி ஒழுங்காக நான் சொல்கிறப்பே வந்துரு, இல்லை நான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சும்மா கேட்குறான். தூக்கிட்டு போவியா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சும்மா சொல்கிறான். வர உன் போக்கே சரியில்லை, என்ன ஒரு மாதிரியாகவே பேசுகிற அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்மவே இதுக்கு மேலேயும் பேசுவேன், கேட்குறியா அப்படின்னு சும்மா சொல்கிறான். வேணாம் அப்போ கிளம்பு. நீங்கள் நம்ம வீயை மறைச்சி பார்த்துட்டு அவன் ரூமுக்கு வந்து போகிறீங்க. நம்ம வீயும் வந்து வர்றான். ஆனால் எதுவுமே இல்லை, 2 பேரும் நல்லாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க.
நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. இப்போது இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம கொரியாவில் காமிச்சோம்னா காலையில் நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேந்த முழிச்ச மாதிரியே நிற்கிறாங்க. நம்ம பேங்க் பே ரிப்போர்ட் அவங்க லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி வச்சுருக்காரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? ஆரம் கொஞ்சம் கூட நீ கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. நம்ம ஜின் இரு பேங்க் பேடி இரு, உங்ககிட்ட சொல்லாதது எங்களோட தப்பு தான். ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரில. அவள் கேப்பா பைடலாகணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்றமா வந்து சொல்கிறாரு. ஓ இப்போ இது வேறையா? யார் அந்த பொண்ணு? எனக்கு ஃபேஸ் சரியாக தெரில அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. அன்றைக்கி ஆடிஷன் பண்ண வந்தால அவள் தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறான். இது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது? ஆமாம் அதே பொண்ணு தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டுன்னு சொல்கிறானுங்க. இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்கீங்க? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. எங்களுக்கும் தெரில, ஆனால் அவளை கடைசி வரை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீ இதை காரணமாக வச்சு அவளை செலக்ட் பண்ண முடிச்சாத பேங்க் பேடி. அவள் இந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்றா. அவள் ஆசைப்பட்டதை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நீ எங்கள் மேலே கோவப்படுறன்னு. ஆனால் ப்ளீஸ் நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறோம். நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது. ஆல்ரெடி கான்ட்ராக்ட் படி 7 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நாங்கள் டேட்டிங் பண்ணலாம் தானே நீ சொன்ன. ஸோ ஏன் நாங்கள் கல்யாணம் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது? ஆனால் அவளை ரிவீல் பண்ண போகிறதில்ல. இந்த விஷயத்தை வச்சு அவளோட ட்ரீமை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்றமா வந்து சொல்கிறார் நம்ம ஆரம். அவர் அதாவது பேங்க் பேடி. இப்போ நான் என்ன தான் பண்ணணுன்ற அப்படின்றமா வந்து சொல்கிறாரு. எங்களுக்கு தெரில, யோசிச்சு முடிவாடு, நல்ல முடிவாடு அப்படின்றமா சொல்லிட்டு வந்து நம்ம சுகா சொல்கிறாரு. நான் யோசிக்கணும், நீங்கள் போங்க அப்படின்றமா வந்து சொல்லிடுறான். நம்ம பாய்ஸு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. தென் இவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே தாத்தா வந்து வர்றாரு. இவர் யார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரா, பார்த்தா தாத்தா சார் அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறாரு. உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாத்தா உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லா தப்பும் என் மேலே தான். நான் தான் என் பேரண்ட்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன். இதில் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அவளோட ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அவள் கேப்பா பைடல் ஆகணும்னு ஆசைப்பட்றா. அது ஒன்றால் நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ஆனால் சார் வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை. தெரிஞ்சாதானா? நம்மளால் மறைக்க முடியாதுன்னு எதுவும் இல்லையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. யோசிக்கிறா சார் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. யோசிச்சு நல்ல முடிவாடு ப்ளீஸ். இன்னொரு விஷயம், என் பேரண்ட்ங்க மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மேரேஜ் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால் அவங்க ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சாங்க. அவங்க அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவும் இல்லை. இப்போ தான் ஏற்றுக்கிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. இப்போது அவங்க கல்யாணம் ஆனதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஸோ அவள் கேப்பா பைடலானாலும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் யோசிச்சு நல்ல முடிவாடு பேங்க் பேடி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து வந்து போயிடுறாரு. இங்கே வந்து நம்ம பேங்க் பேடி வந்து யோசிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் டே நம்ம வீக்கிட்ட தான் வந்து காட்டுறோம். அவர் வந்து அந்த ஃபேஷன் வீக்காக வந்து வந்துச்சுருக்காரு. அப்போ ப்ரெஸ்ஸு மீடியன் எல்லாரும் அவர் ஃபோட்டோ வந்து இது பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் தான் அந்த வீடியோவில் வந்து அந்த பொண்ணை கிஸ் பண்ணது யார், அந்த பொண்ணு என்ன ஏது நீ நிறையா கேட்குறீங்க. நம்ம வீ வந்து அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணல. அவர் பாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்து அவர் கூட வந்து வரல. ஏன்னா வீ வந்து சொல்லிட்டான், இல்லை நீ வர வேணாம், நைட்டு வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், நீ இப்போதைக்கு ப்ரெஸ் மீடியா முன்னாடி வர வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட ரூமில், அதாவது வீயோட ரூமில் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்களுக்கு நம்ம ரோசி வந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் இவ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எடுத்து காதில் வைக்கிறீங்க. யூ நாட்டி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அது நான் தான் கேட்கணும், என்ன ஆச்சு? வீடியோவில் கன்றாவே பார்க்க முடியாத அளவுக்கு என்ன நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறா. நீங்கள் ரோசி கிண்டல் பண்ணாத ரோசி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் பண்ணல, சொல்லு என்னாச்சு, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அதுவும் ஸ்கூலில் ஆரம் கூட அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. ஐயோ நீ நான் தான் கண்டுபிடிச்சிட்டியா? உன் கூட தானே நான் இருக்கேன், எனக்கு தெரியாது அது நீ தானே, சரி சொல்லு எப்போ அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. நீங்களும் அன்னைக்கு தாத்தா வந்தார்ல, அன்னைக்கு தான் ஆரம் கிஸ் பண்ணா. சரி அப்போவி இங்கே பாரிஸில் டாப் கியரில் போகுது போல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. சரி நிஜமாவே டாட்டி மைண்டோட தெரியுமா? அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறா. தெரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்புறமா புகழலாம், அடுத்து சொல்லு அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறா. அடுத்து என்னாச்சு? அடுத்து ஒன்றும் இல்லை. என்னடி பொசுக்குன்னு ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறா.
அடுத்து நடந்தால் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்ல மாட்டே, அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சும்மா சொல்கிறா. தெரியுதுல சொல்ல மாட்டேன் அப்போ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அப்போ எதோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. ஆமாம் அடுத்து நடந்துச்சு, ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் எல்லாமே நடந்துருச்சா? சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி போச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் தெரியும். எதுக்குன்னு உண்மையை சொல்லு. தெரில ரோசி, ஸ்டாப் ஆயிடுச்சானா அவ்வளோதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவளும் நடக்கட்டும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஃபோனை வை, எனக்கு இவ்வளோ ஆர்வமாக இருந்தால் தாங்கள் யாரையாவது லவ் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க இடியட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ப்ளஷிங்கு, ஒரு பக்கம் சிரிப்பு, அந்த மாதிரி தான் வந்துருக்கு. நம்ம ரோசி நம்ம எந்த காலத்தில் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாளா. பார்த்தா அங்கிட்ட வந்து நம்ம ஜாக்சன் வந்து வச்சுருக்காரு. சீனியர் கை எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவள் வேகமாக நம்ம ஜாக்சன் கிட்ட வந்து போகிறா. நம்ம ஜாக்சன் வந்து இவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாளா. சீனியர் அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றா. என்ன கை எப்படி இருக்குது தொப்பாரு, உன்னோட இந்த கன்சர்ன்லாம் எனக்கு தேவை கிடையாது, உன் வேலையை மட்டும் நீ பார்க்குறியா அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நம்ம ரோசிக்கு இது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை சீனியர் கை எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்டேன், உங்களை கன்சர்ன்லாம் கேட்கல, என் ஃப்ரெண்டுன்ற உரிமையில் தான் கேட்குறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நம்ம ஜாக்சன் அவளை ஒரு மாதிரி பிளாங்காக பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. என்ன பிரச்சனை? அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிடாடி உனக்கு என்ன? சீனியர் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. இல்லை என்ன பண்ண போகிற, ஊட்டி விட போறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா. உங்களுக்கு அப்ஜெக்ஷன்லாம் எனக்கும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இவர் முழிக்கிறாரு. என்னது அப்படின்னு சும்மா வந்து பார்க்குறாரா. சும்மா சொன்னேன் சீனியர், சாப்பிடுங்க, சாப்பிட்லாட்டி உடம்பு சரியாகாது, சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளாஸ் போங்க, உன்னோட கான்சர்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போவும் சொல்கிறேன், இது கான்சர்ன் கிடையாது, நான் ஃப்ரெண்டுன்ற உரிமையில் பேசுகிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு போகிறாளா. இவள் வந்து அந்த உரிமைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாள். அது வந்து நம்ம ஜாக்சனுக்கு லைட்டாக எங்கேயோ ஒரு மாதிரி இடிக்குது. என்னது இது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ரோசியும் இந்த பக்கம் திரும்பி லைட்டாக ஒரு ப்ளஷிங், ஒரு ஸ்மைலோடு தான் வந்து போயிட்டுருக்கா. ஓகே டார்மிஸ், இது எங்கேயும் ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். இப்போது எடுத்த உடனே கொரியாவில் தான் காய்ச்சோம். நம்ம 6 பாய்ஸ் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து ப்ரெஸ் மீட் நடக்குது. லைக் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களை பார்த்து தான் இருக்குது. அப்போ நம்ம வெயிட் அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போது மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தால் எங்களால் சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரா. அவங்களும் அமைதியாகிடுறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் மட்டும் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சும்மா சுகா சொல்கிறாரு. ஒருத்தர் எழுந்திரிச்சு, சார் சார் நீங்கள் தானே அந்த வீடியோவில் இருந்தது, அந்த பொண்ணு யார், நீங்கள் என்ன பப்ளிக்கில் கிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பொண்ணு ஸ்கூல் பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சும்மாலாம் வந்து கேட்குறாரா. நம்ம ஆமாம் நான் தான் அது, இப்போ என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. சார் யார் சார் அந்த பொண்ணு, நீங்கள் கிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க, நீங்கள் டேட் பண்ணிச்சிங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அப்படியே வச்சுக்கலாம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. நம்ம சுகா அப்படி வச்சுக்கலான் தான் அர்த்தம், வேற என்ன அர்த்தமாக இருக்க போகுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களுக்குலாம் என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு தானே சார் நம்ம கூட இருந்தாங்க, அவங்க இப்போ பாரிஸில் இருக்காங்கல்ல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. எங்கள் பெட்ரூமில் தான் கண்ணாக இருப்பீங்க போலையே அப்படின்னு சும்மா ஜேகப் வந்து சொல்கிறான். எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. ஓகே லெட் மீ கிளியர் திஸ். எஸ் அந்த பொண்ணு தான் கூட இருந்தா, அவன் கூட மட்டும் இல்லை எங்கள் எல்லோரும் கூட அவள் தான் இருப்பாள், ஏன்னா ஷீ இஸ் அவர் ஒய்ஃப் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறார் நம்ம ஜின்னு. எல்லாரும் ஒய்ஃபா அப்படின்னு சும்மா வந்து காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ் ஷீ இஸ் அவர் ஒய்ஃப். அவள் பேர் என்ன ஏதுன்றதை நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம், ஏன்னா ஸ்டில் ஷீ இஸ் அண்டர் ஏஜ். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இது எங்களோட பர்சனல், வந்து நாங்கள் ரேண்டமான பொண்ணுக்குள்ளே இல்லை, அதை வந்து நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. அவள் எங்களோட ஒய்ஃப், அதனால தான் அவள் கூட இருக்கிறோம், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரா. எல்லாம் ஒன்று மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படி அண்டர் ஏஜ் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு. நம்ம ஜேகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணிக்கிட்டேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சும்மா அவன் சவுண்டு விடுறான்னா அப்படியே எல்லாம் அமைதியாகிட்டாங்க. ஏன்னா நம்ம ஜேகே கொஞ்சம் கோவமாக கத்தியிருப்பான். நம்ம ஜிமென் பாருங்கள், நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, இது அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும், புரிஞ்சுப்பீங்க நம்புகிறோம். இன்னொரு தடவை நீங்கள் ஏதாவது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இல்லை அவங்கள மோக் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஜாக்கிரதை
அப்படின்ற மாதிரி எந்திக்கிறானா. அப்போது சார் ஆஸ் அ கேப்பாக போய்ட்டாலும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, கம்பெனி என்ன சார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்குது. நான் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணதே கம்பெனி தான், அதெல்லாம் 7 வருஷம் கான்ட்ராக்டில் தான் இருந்துச்சு, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண கான்ட்ராக்டில் அப்படி இல்லை அப்படின்றமா சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுறானுங்க. தென் இது ஒரு பயங்கர நியூஸாக மாறிடுச்சு. பிடிஎஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணு தான் பிடிஎஸோட ஒய்ஃபு, ஆனால் ஃபேஸெல்லாம் ரிவீல் பண்ணல, பேரும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் சேனல், கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்லையும் இது தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா பிடிஎஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆர்மியில் எவ்வளோ இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் நெகட்டிவாகவும் வருது, கொஞ்சம் பாசிட்டிவாகவும் வருது, ஒரு மாதிரி மிக்சடாக தான் போயிடுருக்கு இன்டர்நெட்டில். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அங்கே உட்காந்து கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு டக்குன்னு ஃபோன் வருதா, மகாதேவா என்னது இது அப்படின்ற மாதிரி தேடுறீங்க. பார்த்தா அவங்க ஃபோனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறீங்க. ஒய்யன் அப்படின்ற மாதிரி ரோசி கத்துறா. என்னடி இப்போ தானே பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அடியே லூசு, உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதா? என்ன தெரியாதா? தூங்கிட்டு இருக்கியா? என்னன்னு சொல்லு ரோசி, நியூஸ் சேனல் எடுத்து பாரு அப்படின்றமா சொல்கிறா. நீங்களும் உங்கள் ரூமில் இருக்க டிவியை ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம பிடிஎஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒய்ஃப் இருக்குது, அந்த வீடியோவில் இருந்த பொண்ணு தான் எங்கள் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஓடுது. உங்களுக்கே ஒரு நிமிஷம் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாண்டி, பிடிஎஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க, நீ தான் அவங்க ஒய்ஃபு, நீ தான் அவங்க கூட இருந்தேன்னு. என்ன மச்சான், ஒரே மஜா தான் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னடி சொல்கிற, எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? இன்றைக்கி தான், அதுவும் ஜஸ்ட் நோ ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றமா சொல்கிறா. ஏன்டா அவளுங்க இதை பற்றி எதுவுமே சொல்லலை? சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு விட்டுருப்பாங்க போல். கங்க்ராட்ஸ் மச்சான், அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்றமா சொல்கிறா. நீ ஃபோனை வேடி, எனக்கு கொஞ்சம் மண்டை சுற்றுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் சுற்றட்டும் அப்படின்ற மாதிரி வச்சிட்றா. நீங்கள் ஒவ்வொரு சேனலாக மாற்றி பார்க்குறீங்க. அதில் நம்ம வாய்ஸ் பேசுனதெல்லாம் வருது. நம்ம ஜேகே சொல்லியிருந்துருப்பான்ல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா குழுகுலும் தான் இருக்குது. நம்ம ஜிம்மனும் பேசியிருப்பான்ல, அவங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள அஃபெக்ட் பண்ணால் நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்காகவா இவ்வளோ பேசுனாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ உடனே அவங்கக்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சா? நீங்கள் அப்படியே நம்ம ஜேக்கப் நம்பருக்கு கூப்பிட்றீங்க. நம்ம ஜேக்கப் உங்களை பார்த்துட்டு, உங்கள் நம்பரை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறாரா? இந்த டலம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வருதா? நம்ம ஜேக்கப் ஆன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எடுத்த உடனே என்னடி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி கேட்குற அப்படின்னு சும்மா ஜேகே கேட்குறான். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் நான் ரிவீல் பண்ணக்கூடாது, நீங்கள் இப்போ நீங்களே ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும்தானே ரிவீல் பண்ணோம், ஒன்றே ரிவீல் பண்ணல அப்படின்னு சும்மா ஷூவாக கேட்குறான். இருந்தாலும் இப்போ எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. ஏன் இப்போ ரிவீல் பண்ணதுனால என்ன அப்படின்னு சும்மா ஜென் கேட்குறாரு. உங்கள் கெரியர் அஃபெக்ட் ஆகும்ல, இப்போயே பார்த்தீங்களா ஆர்மிஸோட ரியாக்ஷனை? இப்போ பாரு, உங்கள் ஆர்மிஸ் எப்படி சரி கட்டணுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்காத அப்படின்றமா ஜேக்கப் சொல்கிறான். நீங்கள் பட் இது கம்பெனிக்கு தெரிஞ்சா? அடியே லூஸு, ஆர்கனைஸ் பண்ணதே கம்பெனி தாண்டி அப்படின்றமா சொல்கிறாரு நம்ம ஜின்னு. எப்படி அப்படின்றமா கேட்குறீங்க. கூப்பிட்டு விசாரிச்சியா, சொல்லிட்டோம் எங்கள் ஒய்ஃபுன்னு. சரி நம்மளே ரிவீல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்றமா சொல்கிறாரு. அவர் எதுவும் பிரச்சனை பண்ணலையா அப்படின்றமா கேட்குறீங்க. இல்லை, அவருக்கு நான் தான் அவங்க ஒய்ஃப்னு தெரியுமா? தெரியும். ஓ, அப்போ என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்றமா சொல்கிறீங்க. ரம, நீ ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்ட, உன் தம்பியும் செலக்ட் ஆகிட்டான், நீ எதை பற்றி நினச்சி ஒரி பண்ணிக்க வேணாம், நீ கம்பெனியில் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான் அப்படின்றமா சொல்லிட்டு ஆரம்பி சொல்கிறாரு. நிஜமாவா, நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. கத்தாதடி அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னங்க மரியாதைலாம் கூடுது அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறான். நீங்கள் சரிடா நிஜமாவா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜீவன் என்னென்னமோ சொன்னேன், இப்போ நீ எதை கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லை நான் வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. இரு என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஆரம்.
இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன், இனிமேல் தான் சாப்பிட போகணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவனுங்க அப்படின்னு சும்மா ஜேகே கேட்குறான். வியா வி வந்து அங்கே போயிட்டான் ஃபேஷன் வீக்குக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உன்னை தனியாக விட்ட போனோம் அப்படின்னு சும்மா சுகா கேட்குறாரு. ஆமாம், இன்றைக்கி நிறையா ப்ரெஸ் பீப்புள் இருப்பாங்க, நீ வர வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. சரி, நீ பாட்டு கண்ட மாதிரி குதிச்சுட்ருக்காம ரூம்லேயே அவன் வர்ற வரையும் அப்படின்னு சும்மா ஜிம்முன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எங்களுக்கு மனசிலாயும், நீங்கள் ஷட்டப் பண்ணுங்கள் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. எல்லாவனுக்கும் இப்போ சிரிப்பு தான் வருது. சரி, பார்த்து சேஃபாரு, பத்திரமா வீட்டுக்கு வா, ஓகே அப்படின்னு சும்மா சொல்கிறாரு நம்ம ஜின்னு. நீங்கள் ஓகே பாய் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. பாய் அப்படின்னு சும்மா அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சும்மா எல்லோரும் கோரஸாக கேட்குறாங்களா. நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. நம்ம பாய்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அங்கே நம்ம தாத்தாவும் ஸ்ரீயும் வர்றாங்களா. எல்லாவனும் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நம்மளை ரிவீல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்போ இவனுங்க என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தாத்தா ஸ்ரீ கிட்டே கேட்குறாங்களா. தெரில தாத்தா, என்னென்னு அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீயும் சொல்கிறான். இந்த இதில் இது இம்பார்ட்டன்ட் தோணுச்சு, எல்லாரும் அவளை தப்பாக போர்ட்ரே பண்ணுறது பிடிக்கல, அதனால் ரிவீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறான். ஓ, பொண்டாட்டி மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னு தாத்தா கேட்குறாரா. லூசு மாதிரி வளராத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தான் போகிறாங்க. இதை நம்ம தாத்தாவும் நோட் பண்ண தான் செய்கிறாரு. அடே ஸ்ரீ, என் பேரங்க வெக்கப்படுறாங்கடா அப்படின்னு ஸ்ரீயை போட்டு உழுக்கிறாரா. அதுக்கு நீ என்ன கொன்றாதையோ அப்படின்னு நம்ம ஸ்ரீ சொல்கிறான். சர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஸ்ரீ விடுறாரு. எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு நம்ம ஸ்ரீயும் சொல்கிறான். நம்ம தாத்தாவும் அவனுங்க மாறிட்டானுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு டைம் ஸ்கிப்பை போட்டோம்னா இப்போது நைட் டைம் நீங்களும் வீயும் ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கீங்க. நிஜமாகவே நீ எனக்காக தான் இந்த ஹோல் தேட்டரையும் புக் பண்ணியா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வீ அப்படின்னு சொல்கிறான். ஏன்? ஃப்ரீயர், அதுக்காக தான். எனக்கு மற்றவங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்கல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதுதான் நல்லதும் கூட. ஸோ படம் மட்டும் பார்ப்போம், வேறு எதுவும் பேச வேணாம், ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. தென் படமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போகுது. அது கொஞ்சம் லவ்வபுளான படமாக இடையில கொஞ்சம் சென்சார் சீன்ஸ்லாம் வருதா. நம்ம அப்படியே டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்களுக்கும் அது ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கா. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு வியர்ட் ஐஸில் அந்த ஸ்க்ரீனை உத்து பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம வீக்கு இது டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அவன் அப்படியே சிரிக்கிறானா. நீங்கள் இப்போ அவனை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி இப்படி பார்த்துச்சுக்க, அவளுக்கு பிடிச்சிருக்க அந்த சீன் அப்படின்ற மாதிரி உங்கள் காதுகிட்ட கேட்குறானா. நீங்கள் கரும அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கும் நம்ம சிரிக்க தான் செய்கிறான். தென் அகைன் உங்களை ஒரு மாதிரி வச்சுக்கணுங்க பார்க்குறான். இந்த தடவை அவன் லுக் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதை நீங்களும் நோட் பண்ணிச்சிங்க. படத்தை பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. முடியலை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு திரும்புகிறீங்க. நம்ம உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்ட வர்றாரு. என்ன பண்ணுற அப்படின்னு அவர் ஷோல்டரில் கை வச்சுட்டு கேட்குறீங்களா. நம்ம அந்த கை எடுத்து அவர் கையோட சேர்த்து வச்சு பிடிச்சிக்கிட்டு அகைன் உங்ககிட்ட தான் வர்றாரு. நீங்களும் அந்த சீன் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி கிவ்வில் ஆகுறீங்க. உங்கள் 2 பேரோட லிப்ஸும் டச் ஆகிக்குது. ஒரு ஜென்டலான கிஸ் பண்ணி வச்சுக்கிங்க 2 பேரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. நம்ம உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் இப்போலாம் நீ ரொம்ப ரொம்ப மோசமாயிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சீட் தள்ளி போய் உட்காடுறீங்களா.
நம்மவே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அகைன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏன் மோசமான என்ன, நான் ஏதோ ஒரு பொண்ணு கூடவா பண்ணுறேன், ஏன் பொண்டாட்டி கூட தானே பண்ணுறேன், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் நீ ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்ட வி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி எனக்கே தெரியுது ஒயன் அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றான். தப்பு பண்ணலாமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் என்னது அப்படின்னு சும்மா வாயை பொழந்துட்டீங்க. ஏ கத்தாதடி. ஆமாம் உண்மைதான் கேட்டேன். என்னால் முடியலை இங்கே வந்ததுலேருந்து உன்னை ஒவ்வொரு தடவையும் பார்க்குறதுலேருந்து இப்போது இந்த சீன் வேறு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் முடியாது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. பொடி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் பழையபடி அவனோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா பிள்ளை மூஞ்சியே தொங்கி போச்சா, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. உனக்கு என்ன போகலாம் படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் சொல்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. போகலான்னு சொல்லிட்டேன், போகலாம், நான் ஏதோ பேசுகிற நிலைமையில இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து எழுந்திரிச்சு போகிறான்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. அவனை பார்க்கவும் லைட்டாக பாவமாக தான் இருக்குது. சரி போவோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் அவன் பின்னாடியே வந்து எழுந்திரிச்சு போயிட்டுருக்கீங்க. என்னன்னு சொல்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அந்த இலவை தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீங்கள் தான் ஆன்சர் சொல்லிட்டீங்கல்ல, அதோட அதை விடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உங்களுக்கு நல்லாவே தெரியுது பையன் இவ்வளோ கோபமாக இருக்குன்னு. காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் பேசஞ்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. வி இப்போ என்ன ஆச்சு, நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு அவன் சொன்ன மாடுலேஷனில். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம வீயோட கை மேலே வந்து கை வைக்கிறீங்க. அவன் என்னன்னு சும்மா வந்து பார்க்கலாம். உனக்கு வேணுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வீ காரை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்கள் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். சரி இப்போ தர்றேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வீ உங்களை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். சரி தர்றேன், மூஞ்ச இப்படி வைக்காத, கேவலமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நிச்சயமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் ஜன்னல் பக்கமாக வந்து திரும்பிக்கிறீங்க. நம்மவே லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே உங்கள் சீட் பெல்ட்டை வந்து அன்லாக் பண்ணுறான். நீங்கள் என்ன நிமிஷமாக வந்து பார்க்குறீங்க. அடுத்த செகண்டில் நீங்கள் அவன் மடியில் வந்துருக்கீங்க. வி என்ன பண்ணுற இங்கேயா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா அவன் சொல்கிறான். நீங்கள் வி ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா இது மிட் நைட், அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஏரியா தான், யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உனக்கு எப்படா தெரியும், நான் அடிக்கடி இங்கே வந்திருக்கேன்டி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் டீயா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஆமாம், கொஞ்சம் பேசுகிறத நிப்பாட்டுறியா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஹெசிடேட் ஆகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போக போக உங்களுக்குமே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த சுச்சுவேஷன்லாம் மறந்து கிஸ் பேக்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜாக்சன் கிட்ட காமிச்சோம்னா அவன் பப்பில் உட்காந்து பயங்கரமாக வந்து குடிச்சிட்ருக்கான். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ அதனால் அவனுக்கு செம்ம வெறியாக இருக்குது. ஒரு மாதிரி கோபத்தோடு தான் வந்து குடிச்சிட்ருக்கான். லைக் அளவு இல்லாமல் குடிக்கிறான்னா அவனுக்கே ஒரு மாதிரி நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கான். அவ்வளோ குடிச்சிருக்கான். ஸ்டில் வந்து அவன் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். அப்போது அந்த கிளப்புக்கு வந்து நம்ம ரோஸியும் வந்து வந்திருப்பாங்க. சீனியர் மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா வந்து பார்க்குறாங்களா, பார்த்தா அவன் கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கான். சீனியர் ஏன் இவ்வளோ குடிக்கிறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா வந்து. நீ யாரு, நான் அப்படி தான் குடிப்பேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அகெயின் வந்து எடுத்து குடிக்கிறானா. சீனியர் போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸை வந்து அவன் கையிலேருந்து வாங்குறான். மொத்த யார் நீ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். சீனியர் நான் ரோசி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீ என்ன பண்ணுறீங்க, நீ ஸ்கூல் தான் படிக்கிற, அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்த அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். சீனியர் நான் ஸ்கூல் படித்தாலும் எனக்கு 18 வயசு முடிஞ்சிச்சு, நான் வரலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, என்கிட்டலாம் வர வச்சுக்காத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் கொடுறான் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் கொடுக்காதீங்க சீனியர்
எந்திங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீ யார் எனக்கு ஆர்டர் போட அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். சீனியர், நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், நான் அவங்களோட ஃப்ரெண்டு, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் இன்னொரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறானா. நம்ம ரோசிக்கு இது கஷ்டமாக இருக்குது. என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நான் உன்னை என்னைக்காவது நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேனா? நீ தான் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டுருக்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இன்னொரு கல்ப் எடுத்து அடிக்கிறான். எனக்கு குடிச்சிட்டே அவன் அந்த டேபிள்லே வந்து சாஞ்சிட்றான். ஏன்னா அதெல்லாம் மட்டாயிட்டார் போல். நம்ம ரோசிக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ அவனை அங்கேருந்து கொண்டு போகணும்ல, அதுக்காக சீனியர் எந்திங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஓடி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் மறுபடியும் வந்து படுத்துக்கிறானா. ஐயோ சீனியர் எந்திங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. போடி, என் பப்பு, என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஐயோ கருமம், யோ குடிச்சிட்டு கண்ட மாதிரி வளராதையா. வளரலடி, உண்மையிலே என் பப்பு தான், போய் எவனாலும் கேளு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஏங்க உண்மையாது அப்படின்னு சும்மா அந்த வெயிட்டர்கிட்ட கேட்குறாங்களா. ஆமாம் மேம், அவர் தான் ஓனர் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஓ சரி இருந்துட்டு போகுது, எந்திங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனை அப்படியே நிமித்துறாளா. நம்ம ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி வமட்டி அப்படியே வாமிட் வந்து பண்ணிடுறான். அது வந்து நம்ம ரோசி ட்ரெஸ்லேயும் இருக்குது, அவன் ட்ரெஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி வாமிட் பண்ணிச்சானா. ஐயோ சீனியர் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சும்மா மறுபடியும் மாட்டியாகிறான். இங்கே ஏதாவது ரூமு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இவரை கொண்டு போய் அங்கே படுக்க வைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. வெயிட்டர் சொல்கிறாரு, இவரோட ரூம்னு ஒன்று தனியாக இருக்குது மேம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த வெயிட்டரோட ஹெல்ப்போட நம்ம ரோசியும் போய் அந்த ரூமில் வந்து அவனை படுக்க வைக்கிறாங்களா. நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சும்மா வெயிட்டர் வந்து சொல்கிறாரு. இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன், சீனியர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா. இவரும் சரின்னு சும்மா சொல்லிட்டாங்கன்னு வந்து போயிடுறாரு. சீனியர் எந்திரிங்க, ஏன் இப்படி மட்டையாக கிடைக்கீங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஆனால் நம்ம ஜாக்சன் கிட்ட வந்து நோ ரெஸ்பான்ஸ். அவன் அப்படியே அவங்க படுத்த மாதிரியே இருக்கான். சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு டவலே பவுல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு க்ளீன்லாம் வந்து பண்ணி விட்டுருக்கா. சடன்லி நம்ம ஜாக்சன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்றான். ஐயோ என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக இது பண்ணிட்டேன்னா, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படியே நடக்குது, என்னை பிடிச்சவங்க ஏன் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து அழுகிறானா. என்ன சொல்கிறார் சீனியர் என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா நம்ம ரோசிக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என் அம்மா, இப்போ அப்படின்னு சும்மா அழுகிறான். இப்போ என்ன, என்னால் முடியலை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ரோசியோட மடை இருக்குல்ல, அதில் தலையை வச்சு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு வந்து அழுகிறாரு. சீனியர் ப்ளீஸ் அழாதீங்க, நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம், உங்கள் கூட எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இதை நம்ம ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி ஹீலிங்காக அந்த மாதிரி இருக்குது. அவர் அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. ப்ராமிஸ் சீனியர், எப்போவுமே நான் உங்கள் கூட இருப்பேன் ஆஸ் அ ஃப்ரெண்டா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நம்ம ஜாக்சன், எல்லோரும் என்னை ஏமாற்றுவீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இல்லை சீனியர் ப்ராமிஸ், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாளா. நம்ம ஜாக்சன், நிஜமா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு உட்காடுறான். நிஜமா ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அவர் கையில் வந்து இவ கையை வந்து வைக்கிறா. நம்ம ஜாக்சன் அப்படியே நம்ம ரோசி லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். நம்ம ரோசி ஃபஸ்ட்டு என்னோட அது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாளா. தென் போக போக அவளுமே வந்து கிவன் ஆயிடுறா. அவங்க அப்படியே ஃபிசிக்கல்லையும் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். கேடாருமே சரி இங்கே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். இதில் இந்த விஷயம் நம்ம அழிஞ்சு கண்டிப்பாக பண்ணலாம். இதில் வச்சுருந்துருப்போன்னா ஒரு பக்கம் நீங்களும் ரொமான்டிக்காக இருந்திருப்பீங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்சனும் ரோசியும் ரொமான்டிக்காக இருந்திருப்பாங்க. அதோட விட்டோமா சரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது எடுத்தோடனே உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் பேக் சீட்டில் வந்து படுத்திருக்கீங்க, உங்கள் பேர் செஸ்ட்டு மேலே நம்ம வீ வந்து படுத்திருக்கான். வீ அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. என்னாச்சு, ஏன் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வீ எனக்கும் தோணுது தான், ஆனால் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஏன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. என்ன ஏன் ஓன்றிட்டுருக்க, நீ கேப்பாப் ட்ரெயினியாக போகிற, இந்த டைமிங்கில் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க.
எருமை மாடு ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டேனா ட்ரைனிங் பக்கத்தில் கூட விட மாட்டேன் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்த மாதிரியே இருக்கீங்க. சும்மா ரெடி, நானே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் செஸ் மேலே படுத்துக்கிறான். முதுகு வலிக்கு எந்தி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம வேயும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு வந்து உட்காந்து உங்களுக்கு லிட்ரலி அவன் தான் ட்ரெஸ்ஸவே வந்து போட்டு விட்றான். நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் இருக்கும் போய் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டு வந்து முன்னாடி சீட்டுக்கு அப்படியே தாவுறீங்க. குரங்கு ஏன் இப்படி இறங்கி போனால் என்ன, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசஞ்சர் சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டீங்க. நம்மவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். என்ன சொன்னேன், இப்போ நீ மட்டும் எப்படி வந்த? நீ வந்தல, அப்போ நானும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வண்டியெலாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான். டைம் ஸ்கேப். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே நம்ம ரோஸிக்கிட்ட காமிச்சோம்னா நம்ம ஜாக்சன் இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறான். என்ன தலையில் எப்படி வலிக்குது, என்னடா மேலே ஏதோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே பார்க்குறான். பார்த்தா நம்ம ரோஸி வந்து அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்காங்க. இவளா என்ன அப்படின்ற மாதிரி வேகமாக எந்திக்கிறான். அந்த இதில் வந்து நம்ம ரோஸி வந்து எந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. என்ன ஆச்சா, என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான். என்னாச்சு அப்படின்ற மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்குறா. இப்போ தான் ரோஸி பார்த்தா 2 பேரும் அந்த கோலத்தில் வந்து இருக்காங்க. அவள் அப்படியே போர்வையை வச்சு கவர் பண்ணிக்கிறா. அது வந்து சீனியர், என்ன நடந்துச்சு எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கத்துறான். எல்லாமே அவங்களால தான், நீங்கள் தான் பண்ணீங்க, இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. நான் என்ன பண்ணேன் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிறாளா. அது சொல்லும் போதே அவளோட கண்ணெல்லாம் வந்து கலங்குது. எத்தனை தடவை சொன்னேன் வேணாம் சீனியர்னு, ஆனால் நீங்கள் அப்படின்ற மாதிரி தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிறாளா. நம்ம ஜாக்சனுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. என்னென்னமோ சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கீழே பார்க்குறான். அவன் எதுவுமே இல்லாமல் நேக்கடாக இருக்கான். அவளும் நேக்கடாக தான் இருக்கா. அவனுக்கு வந்து புரியுது. பத்தாவதுக்கு அவளுக்கு அங்கங்கே கொஞ்சம் காயம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கா. நம்ம ஜாக்சனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, போதையில் ஏதோ பண்ணிட்டோம் போல் அப்படின்ற மாதிரி. நம்ம ரோஸி ஒரு மாதிரி அழுத மாதிரி தான் கீழே குனிஞ்சிருக்காளா. நம்ம ஜாக்சன் எதுவுமே சொல்லாமல் வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து பாத்ரூமுக்கு வந்து போயிடுறான். சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாளா. தயவு செஞ்சு நான் வர்றதுக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது வந்து நம்ம ரோஸிக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு அவளும் அங்கேருந்து வந்து போயிடுறா. இப்போ வந்து ஒரு 3 days கழித்து தான் வந்து காட்டுறோம். இந்த 3 daysல நீங்களும் ஃபிசிக்கலில் வந்து இருந்திருக்கீங்க. எஸ், அவன் ப்ரொடெக்ஷன் அப்பயே வாங்கி அப்பயே அவனுக்கு வேணுன்றதை நடத்தியிருப்பான். இந்த 3 நாளுமே லிட்ரலி நீங்கள் லைக் காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி நிறையா தடவை வந்து மேக் அவுட் வந்து நடந்திருக்கும் உங்களுக்கு கூட. இன்றைக்கி வந்து நீங்கள் பாரிஸ்லேருந்து கிளம்பி கொரியா வர்ற நாள். இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் அவங்களோட லுக் வந்திருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாகவே உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டரில் கை போட்டு உங்கள் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் எப்பா சாமி நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாத, தள்ளியே உட்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க சிரிச்சுக்கிட்டேவும். ஏண்டி அப்படின்னு வந்து கேட்குறான். வேணாம், இந்த சிரிக்கிறத நீ பாட்டு, இதை வச்சு தான் நீ மயக்கிடுற அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் இன்னும் அழகாக சிரிக்கிறான். நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஆர்மியாச்சு, அதை அப்படியே பேனு பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. நம்மவே அப்படியே அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண வரானா. நீங்கள் அவன் வாயில் கை வச்சுட்டு நம்ம இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம போகணுமா அப்படின்னு ஒரு வாரம் பாரிஸில் இருக்கலாமா, எனக்கு மற்றவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே சரிங்க மேடம் போகலாம் வா. இன்னொரு விஷயம், நீ எனக்கு முன்னாடியே போய் ஃப்ளைட்டில் ஏறிடுவ. ஓ இது வரையா, நீ தனி காரில் தான் போகிற, ஓகே தானே? எனக்கு அதுதான்ப்பா வேணும். விசிறல்கிட்ட அப்புறம் ஏன் சிக்கி சின்ன பண்ணமாகிறது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் இன்னும் அழகாக சிரிக்கிறான். நீங்கள் சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. நம்ம போகிறவங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். தென் அவன் சொன்ன மாதிரியே தான் அவனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போயிடுவீங்க. லைக் மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டு தான் வந்து போகிறீங்க. நீங்கள் அவன் கூட வந்தால் தானே நீங்கன்றது அடையாளம் தெரியும். நீங்கள் முன்னாடியே லைக் எல்லா பேசஞ்சரும் போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போயிடுறீங்களா. ஸோ அதனால் அவங்கள பெருசாக யாரும் நோட் பண்ணல. நம்ம தனியாக தான் வந்து வர்றான். அவன்கிட்டையும் 1008 கேள்வி தான் வருது. அந்த பொண்ணு யார், உங்கள் ஒய்ஃபுன்றாங்களே உண்மையாக அப்படி இப்படின்லாம் வருது. அவன் ஆமாம்
என் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு அவனும் வந்துடுறான். அன்றைக்கி நைட்டேவும் ஃப்ளைட்டு கொரியாவில் லேண்ட் ஆகுது. டேய், ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சுடா, இறங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லைக் ப்ரைவேட் ஜெட்டில் தான் நீங்கள் வந்திருப்பீங்களா? அங்கே என்ன நடக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறீங்க. இன்னும் ஒரு ரவுண்ட்ரி, லூஸா நீ, நம்ம இறங்கணும், இறங்கி தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. முடியாது, இன்னும் ஒரு ரவுண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ப்ளீஸ் இறங்கு, வீட்டில் போய் பார்த்துக்கலாம். வீட்டில் அவங்க இருப்பாங்க, எனக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் 3 நாள் உன் கூட தான் இருந்தேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகெயின் இன்செட் பண்ணிட்டு லைக் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் என்ன தான் வேணான்னு சொன்னாலும் நீங்களும் என்ஜாய் தான் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றீங்க. இப்போ வீ உங்கள் கூட தான் வர்றான். நீங்கள் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருப்பீங்க. ஆனால் நம்ம வீ விடலை. ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ப்ளஸ் இப்போது சம்பவம்லாம் நடந்திருக்குல்ல, அதனால் கொஞ்சம் உங்களால் நடக்க முடியாமல் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வீ உங்களை அப்படியே தாங்களாக தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் எப்பவும் போல் உங்கள் மாஸ்க்கு, கேப்பு எல்லாமே வேர் பண்ணி தான் இருக்கீங்க. உங்களை லைக் என்ன சொல்கிறதுக்கு அவ்வளோ ப்ரொடெக்டடாக கூப்பிட்டு போகிறான். நிறையா ப்ரெஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து அவங்கள அவ்வளோ ப்ரொடெக்டடாக கூப்பிட்டு போகிறான். லைக் எல்லோரும் அவங்க மூஞ்சை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்க்கெலாம் எடுக்க வர்றாங்க. நம்ம வீ அதை ஆக்ஷன்லாம் பண்ணி தடுக்கிறான். நீங்கள் லைட்டாக அவளை பார்த்து சிரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கும் சேர்ந்துட்டீங்க. வாசல்லையே எப்பவும் போல் நம்ம பாய்ஸு, உங்கள் தாத்தா, தென் மேட்ஸு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வர்றீங்க. எல்லோரும் ஒய்யன் அப்படின்ற மாதிரி வேகமாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம தாத்தாக்கெலாம் இப்போ தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம பாய்ஸுக்குமே ஹாப்பி தான். ஏன்னா லிட்ரலி ஒரு 1 வீக் கழித்து உங்களை பார்க்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்களும் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க, நம்ம பாய்ஸும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் நான் எல்லாேருக்கும் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வாங்கினீங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. இந்தாங்க அஜுமா, இது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. எனக்கு எதுக்கு ஒய்யன் அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க. என்ன அஜுமா எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் தானே எனக்கு நல்லா சமைச்சு தரீங்க, அப்போ அடிக்கடி நான் உங்களுக்கு இப்படி ஐஸ் வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க அடிப்பாவி, அப்போ அதுக்காக தான் அப்படி வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது, ஆனால் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் ஒய்யன் அப்படின்ற மாதிரி உங்கள் தம்பி வேகமாக இப்போ தான் உள்ளேருந்து வெளியே வர்றான். உங்கள் மேலே அப்படியே பாஞ்சிட்றான். நீங்கள் 2 பேரும் கீழே விழுந்துடுறீங்க. நீங்கள் கிரும மாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் முடியெல்லாம் போட்டு ஆட்டிகிட்ருக்கான். அதுக்கு எதுக்குள்ள இப்படி பண்ணிச்சு, வலிக்குதுல விடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸு, தென் மேட்ஸு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா எனக்காக என்ன வாங்கின ஒய்யன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஓல்டு மேனை நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டேயும் அது எப்படி நான் மறப்பேன், லூசானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்க. அவங்க எல்லோரும் அதெல்லாம் பார்த்துட்ருக்கப்ப நீங்கள் அப்படியே திரும்பி நம்ம பாய்ஸை பார்க்குறீங்க. நம்ம பாய்ஸை அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் நான் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நம்ம பாய்ஸை பார்த்து. அப்படி சொல்லிட முடியாது, ஆனால் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறான். என் டைலாக் எனக்கேவா? உன்னோட புருஷன் இல்லைம்மா, அப்போ உனக்கு இருக்கிறதுல பாதியாவது இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். உங்களுக்கு இது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஆக்வர்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜெகே கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் படி ஏறலான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் நடந்த சம்பவத்தினால உங்களுக்கு லைட்டாக கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு விட்டுறீங்களா? என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம 6 பாய்ஸ் உங்ககிட்ட வர்றாங்க. நீங்கள் ஓகே 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 ஐம் ஃபைன் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னாச்சு, ஏதோ வலிக்கிற மாதிரி சவுண்ட் பண்ண, எங்கே வலிக்குது, காலில் ஏதோ அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. நம்ம ஜேகோப்லாம் உட்காந்தே பார்க்குறான் எங்கே கால் அடி இருக்கான்னு. நீங்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம வீ இன்னும் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டானுங்க ஃபிசிக்கலில் இருந்த விஷயத்தெல்லாம். நீங்கள் திரும்பி அப்படியே வீயை பார்க்குறீங்க. அவன் ஃபுல் டைம் இப்போ உங்களை தான் அதை பார்த்த மாதிரி இருந்திருப்பான். என்ன லுக்கு அங்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் பார்க்குறான்னா, பார்த்தா நம்ம வீ உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறான். என்ன இவன் என்னென்னமோ பண்ணுறான், இவ்வளோ வெக்கப்படுறாளே, சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போ நம்ம ஜேகே உங்கள் கழுத்தில் இருக்க
அந்த ஹக்கியை வந்து நோட் பண்ணிடுறான். என்ன இது அப்படின்னு சும்மா நினச்சிக்கிட்டே நம்ம ஜிமன் காதில், டே அவள் கழுத்தில் என்னன்னு பாரு அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நம்ம ஜிமினும் இப்போ கழுத்தை உத்து பார்க்குறான். பார்த்தா அங்கே மார்க் இருக்குது. ஏதோ மார்க் மாறல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான் நம்ம ஜேகே. ஆமாண்டா மார்க்கே தான் அப்படின்ற மாதிரி இவன் லைட்டாக பல்ல கடிச்சிட்டு பேசுகிறான்னா சுகா பக்கத்தில் நின்றுப்பார். என்ன மார்க்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். மெதுவாக கேட்குறான். இது வந்து உங்களுக்கெல்லாம் கேட்கல, நீங்கள் வீயை வந்து நோட்டை விட்டுட்ருக்கீங்க. அவள் கழுத்தில் பாரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. நம்ம மற்ற பாய்ஸுக்கும் வந்து சிக்னல் பண்ணுறாங்க, கழுத்தில் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கழுத்தில் வந்து இப்போ நடந்த விஷயத்தில் வந்த ஒரு மார்க் வந்து இருக்குது. நீங்கள் அப்படியே வீயை தான் வந்து பார்த்த மாதிரி இருக்கீங்க. டே என்னடா அது அப்படின்னு சும்மா நம்ம ஆரம்பி சொல்கிறான். தெரில, அவகிட்ட கேட்கணும் இல்லைன்னா அவன்கிட்ட கேட்கணும். அப்போ 2 பேரையும் மொத்தமாக தூக்குங்க அப்படின்னு சும்மா நம்ம சுகா வந்து சொல்கிறான்னா, எல்லாரும் நீங்களும் உள்ளே போங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு, வாங்க மேடம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம சின்ன. கொஞ்சம் லைட்டாக டயர்டாக சொல்கிறாரா. நீங்கள் எங்கே அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. சும்மா பேசா அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. தூங்கலாம் நல்லா தூங்கலாம், ஆனால் பேசிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் 2 ஷோல்டர்லேயும் பிடிச்சி ஒரு பக்கம் ஜிம் இன்னொரு பக்கம் ஜேகே அப்படியே இழுத்துட்டு போகிறானுங்க. நம்ம என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாரா. என்னன்னு பார்த்தா நம்ம ஆரமும் நம்ம ஜேகோப்பும் அவனை அப்படியே தூக்கியிருப்பானுங்க. அதனால தான் அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வயசுலாம் அவங்கள கார்டனில் நிப்பாட்டிட்டு நீங்கள் தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான் நம்ம ஜேகே. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. உன் கழுத்தில் என்ன அப்படின்னு சும்மா ஜிம்முன்னு சொல்கிறான். நீங்கள் கழுத்தில் எங்கே அப்படின்னு சும்மா வந்து உங்களுக்கு இப்போ தான் பதட்டமே ஸ்டார்ட் ஆகுது. ஆத்தி கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இங்கே அப்படின்னு சும்மா அங்கே கை வைக்கிறானா. எரியுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீ தானே பண்ண அப்படின்னு சும்மா வீயை பார்த்து கேட்குறானா. ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் அசால்ட்டாக ஒத்துக்கிறேன். நீங்கள் வீயை பார்க்குறீங்க, அட பாவி பயலை அப்படின்ற மாதிரி எல்லோரும் செம்ம கோவமாயிடுச்சு. லைக் கோவம்னு சொல்லிட முடியாது, லைட்டாக ஒரு புகைச்சல் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணு வீ அப்படின்ற மாதிரி எல்லா பாய்ஸும் குறைச்சா கத்துறாங்களா. நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வீயை பார்த்து நீ போ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஏன் போகணும், போனால் போ அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா. ரெடி பொண்டாட்டி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு வந்து போகிறான். நீங்கள் பயவில் போகிற போக்கில் கோத்து விட்டு போகுது பார்த்தியா அப்படின்னு சும்மா தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே திரும்பி மற்ற பாய்ஸை பார்க்குறீங்க. அவனுங்க அப்படியே உங்களை முறைச்சி பார்த்த மாதிரி இருக்காங்க. என்ன ஏன் அப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறார் நம்ம ஜேகோப். நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னது இதெல்லாம், உன்னால் ஏன் நடக்க முடியல, ஏன் டயர்டாக இருக்க, கழுத்தில் என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான் நம்ம சுகா. நீ தான் கெஸ் பண்ணியிருப்பேன் யாரும் அதுதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம ஜிமின் ஹார்ட்லேயே கை வச்சிட்டான். யூ மீன் அது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் ஆமாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எல்லோரும் கோவமா நிஜமாவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் அங்கே வகுத்து புகைச்சல் அவ்வளோ இருக்குது. நீங்கள் நிஜமாதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீ விளாடலைல அப்படின்னு சும்மா ஜின் கேட்குறான். என்னை பார்த்தா விளாட்ற மாதிரியா இருக்குது, நிஜமாக தான் ஃபிசிக்கலாக இருந்தோம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் கூட மட்டும் என்ன ஸ்பெஷலாக பாரு, அவன் கூட மட்டும் உன் கூட மட்டும் அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு 7 பேர் ஒன்று தான். அவன் அப்ரோச் பண்ணான், அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம சுகா அவங்க காதுகிட்ட வந்து அன்றைக்கி நான் அப்ரோச் பண்ணுறப்ப வேணான்னா அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் அன்றைக்கி வேணான்னு தோணுச்சு, ஆனால் இப்போ வேணும்னு தோணுது, வேணும்னா நைட்டு வரையா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம சுகா அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறான். அப்படின்னு சும்மா கேட்குறான். என்னவன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன். அண்ட் தென் அவனும் என் புருஷன்தான், நீங்களும் என் புருஷன்தான். நான் உங்கள் பொண்டாட்டின்னு நினப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் இதெல்லாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. டேய் அவன் என்னமோ சொன்னான், என் காதில் தப்பாக விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கும் அதான் கேட்டுச்சா அப்படின்னு சும்மா நம்ம ஜேகோப் கேட்குறானா. அவள் அப்படி தாண்டா சொன்னான் அப்படின்னு சும்மா நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். தென் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது டிஸ்பிளே ஆகல
அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து வர்றீங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சோறு இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் சாப்பிட வந்து வர்றீங்க. நம்ம பாய்ஸ்லாம் ஆல்ரெடி அங்கே தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏமா வாடி பசிக்குது அப்படின்னு சும்மா ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஆ மெதுவாக தான் வர முடியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா அவங்க நிலமை உங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? நம்ம தாத்தா என்னாச்சு, காலில் எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஆக்கோட சிரிச்சுக்கிட்டு ஆமாம் இடிச்சுக்கிட்டேன் மொழியில் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வீக்கு சிரிப்பு வந்துடுது. இதை வந்து நம்ம அஜுமாவும் நோட் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு கேர்ளில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் வந்து உங்களை பார்த்து வச்சுருக்காங்க. நீங்களும் அப்படியே வந்து நம்ம ஜேகேக்கும் சுகாவுக்கும் நடுவில் வந்து உட்காடுறீங்க. தென் நம்ம தாத்தா அவங்கள பார்த்துட்டேன், ஒயன் இனிமேல் நீ தனி ரூம்லலாம் இருக்க வேணாம், இவனுங்க கூட இருந்துக்கோ. நீ தனியாக இருக்க போய் தான் இந்த மாதிரி கிளம்சினஸ்னால் அடி வாங்குற, சரியா அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் நம்ம எல்லா பாய்ஸையும் ஒரு கிளான்ஸ் விட்டு அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எல்லா பாய்ஸும் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கோரஸாக கத்துறானுங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுது. உங்கள் தம்பியெல்லாம் ஆமாம் போதும் போதும் ரொம்ப வலியுது தொடச்சிக்கோங்க எல்லோரும் முன்னாடியுமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம பிடிஎஸ்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு. நத்திங் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்றானுங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் வந்து சாப்பிட்டு வச்சுக்கிங்க. ஓகேடா அட்மிஷ் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். மேபி ஒரு 2-3 எபிசோடில் இந்த எஃப்எஃப் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். பாய்.